पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्याम् मा ब्रह्म निराकरोत्। अनिराकरणमस्तु अनिराकरणं मे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्ति शान्ति शान्तिः। பார்த்துக்கிட்டு இருக்கிறது கேனோபனிஷத்தில் வாக்கிய பாஷ்யம் 3வது கண்டம் ஆரம்பிக்கிறோம். இந்த 3வது கண்டத்தோட சம்பந்த பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். நேற்று ஆரம்பிச்சிருக்கோம். திரும்பவும் முதல் பேராகிராஃப்ல இருந்து நான் போனேன். 3வது கண்டம் சம்பந்த பாஷ்யம் ஆரம்பிக்குது. பேஜ் நம்பர் 497. புக் இருந்துச்சுன்னா 497 ஆரம்பிக்குது. இந்த மந்திரம் எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மக தேவேபிய விஜிக்ஞ அப்படின்னு ஒரு மந்திரம் ஆரம்பிக்குது 3வது கண்டத்தில். இந்த கண்டம் எதுக்காக சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 3வது கண்டம் அகங்கார நாசம், 4வது கண்டம் பார்த்தீங்கன்னா சகுன பிரம்ம உபாசனம். இந்த 2 தான் இருக்கிறது. இந்த அகங்கார நாசத்தை எதுக்காக சொல்லணும் நடுவில் அப்படின்னு கேள்வி வரும்போது ஆச்சாரியர் அதுக்காக வியாக்கியானம் பண்றார். முதல்ல நிரூபணம் பண்ணிட்டு நமக்கு காரணத்தை சொல்லிட்டு தான் நம்ம உள்ளுக்குள்ளார போகணும். ஈஸ்வர நிச்சயம் வேணும். ஈஸ்வர நிச்சயம் இல்லாம சகுன பிரம்ம உபாசனை சித்திக்கவே சித்திக்காது. அந்த ஈஸ்வர நிச்சயம் பண்றதுக்காக இந்த பாஷ்யம் சொல்லப்படுது. பிரம்மக தேவேபிய இது பிரம்மனோ துர்விஜேயதா உக்தி. ஆச்சாரிய ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டார், இந்த பிரம்மத்தை பார்த்தீங்கன்னா அறிதல் கடிதமானது, அறியறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றதுக்காக பார்த்தீங்கன்னா பிரம்மனோ பிரம்மக தேவேபியோ அப்படின்னு மந்திரமானது ஆரம்பிக்கப்படுது இந்த கண்டம். இதுல பார்த்தீங்கன்னா எதுக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்னு சொல்லணும், துர்விஜேயத்தாவை எதுக்கு காட்டணும், கஷ்டம்னு எதுக்கு காட்டணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கஷ்டப்படணும். நம்மளும் பார்த்தீங்கன்னா அதிகமான முயற்சி பண்ணணும். இந்த பிரம்ம வித்யால ஜஸ்ட் லைக் கேட்டுட்டு போனாலாம் நடக்காது இது அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா எத்தனை ஆதித்யார்த்தா இந்த இது கதை பார்த்தீங்கன்னா எதுக்காக சொல்லப்படுதுன்னா நம்ம ரொம்ப முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்காக கதை சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம ஆச்சாரியர் சொல்றாரு, சமாப்தா பிரம்ம வித்யா எது அதீனகா புருஷார்த்தா. புருஷார்த்தம் சொல்லக்கூடிய மோட்சமானது எதுக்கு அதீனமா இருக்கோ அந்த பிரம்ம வித்யாவானது சமாப்தம் செய்யப்பட்டது. இதுவரைக்கும் முதல் 2 கண்டத்துல பிரம்ம வித்யா சமாப்தமாச்சு. அந்த பிரம்ம வித்யாவுக்கு அதீனமா தான் பிரம்ம வித்யானால தான் மோட்சம் என்று சொல்லக்கூடிய பரம புருஷார்த்தம் அடையப்படும்.
அந்த பரமபுருஷார்த்தத்துக்கு சாதனமா இருக்கிற பிரம்ம வித்யா பூர்த்தி பண்ணியாச்சு. உத்தம அதிகாரி, மத்தியம் அதிகாரி. இந்த 2 பேத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உத்தம அதிகாரி சிரவண மாத்திரேன ஞானம், மத்தியம் அதிகாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். சிஷ்யன் என்ன பண்ணா, ஏகாந்தத்துக்கு போனா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மனனம் பண்ணினா, அதுக்கப்புறம் சுவானுபவம் பண்ணிட்டு ஆச்சாரியர்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சா. எதி மன்யசே சுவேதேதி அப்படின்னு மந்திரம். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா மத்தியம் அதிகாரிக்கு 3 தேவைப்படுது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரு உத்தம அதிகாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வாக்கியம் கேட்ட மாத்திரத்துக்கு அவனுக்கு டைஜஸ்ட் ஆயிரும், மிஸ்டேக் உட்கார்ந்துடும், மிஸ்டேக் ஆகி கூட்டிடும். அப்ப இந்த 2த்தையும் வச்சதுக்கு பிறகு மத்தியம் அதிகாரிகளை விட்டுட்டு மந்த அதிகாரி நம்மள மாதிரி ஆட்களுக்கு வரும்போது விஷயம் சொல்ல ஆரம்பிக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, மந்த அதிகாரினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமதமாதிகள் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பூர்த்தி ஆகல. அப்ப பூர்த்தி ஆகாதவங்க எல்லாமே மந்த அதிகாரிகள். இப்ப நமக்கு தெரியும்ல, சமம்னா என்னது, தத்துவ போதத்தை படிக்கும்போது சொல்றோம். சமம்னா மனோ நிகிரகம், சமஹா கஹா அப்படின்னு கேள்வி கேட்கும் போதே மனோ நிகிரகம் அப்படின்னு சொல்லுது. மனோ நிகிரகம்னா என்ன அர்த்தம், நம்ம யோக சூத்திரம் பார்த்துட்டு இருக்கோம். யோக சித்த விருத்தி நிரோதா. அப்ப என்ன உபாயம்னு கேட்டீங்க அப்படின்னா, மாஸ்டர்ஸ் நிறைய பேர் இப்ப இருக்காங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உபேயத்தையே சொல்லிட்டு இருக்காங்க, லட்சியத்தையே சொல்லிட்டு இருக்காங்களுடைய உபாயத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்றதே இல்லை. நான் நிறைய வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல இருக்கிற கிளாஸஸ் எல்லாம் கேட்கறேன். எல்லாரும் எதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஞானத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை அடையறதுக்கான உபாயத்தை வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்றதே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானத்தை கேட்கும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார சந்தோஷம் கிடைக்கும். நான் பிரம்மமா இருக்கேன், நான் ஆத்மாவா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது. ஆனா சாதனம் அப்படியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாதனம் துக்கப்படுத்தக்கூடியது. உட்காரணுமே, இதை வந்து நிவர்த்தி பண்ணணும், சித்த விருத்தி நிரோதம் பண்ணணும் அப்படின்னா இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. உட்கார்ந்தா 1 மணி நேரம் ஜபத்துக்கு உட்கார்ந்தா மூட்டு வலிக்குது, அது வலிக்குது, இது வலிக்குது, கவனம் சதறி போகுது, எல்லாத்தையும் கொண்டு வரணும். அப்ப சமதமாதிகளை வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே சமதமாதிகளை இப்ப இருக்கிறவங்க பேசுறது இல்லை. ஆனா முன்னாடி இருந்தவங்க ரிஷிமார்கள் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா, சாதனத்துக்கு இம்பார்ட்டன்ட். சாதனம் இருந்துச்சு அப்படின்னா அழகா வந்து பாத்தீங்கன்னா இதுலயே சொல்லும் கைவினை நினைத்த சாதனமின்றி சாதிப்பார் உலகில் இல்லை, ஆதலால் இந்த 4ம் அடைந்தவருக்கு அறிவு உண்டாகும். இவ்வளவு சிம்பிளா இருக்கு. இப்ப சாதனம் இல்லை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த அறிவு கிடைக்கவே கிடைக்காது. அப்போ சாதனத்தை சம்பாதிக்கிறது தான் மந்த அதிகாரிகளுக்கான விஷயம். அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னது அப்படின்னா, அத ஊர்துவம் அர்த்தவாதேன பிரம்மனோ துர்விஜேயதா உச்சியது. அர்த்தவாதம்னா என்ன, அர்த்தவாதம் 2 சொல்லியிருக்கேன். விதிசேஷ அர்த்தவாதம், நிஷேதசேஷ அர்த்தவாதம். விதிசேஷம் அப்படின்னா சேஷம்னா அங்கம்னு அர்த்தம். விதிய அங்கமா வச்சுக்கிட்டு ஒரு கதை சொல்லுது அப்படின்னா அந்த கதையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதி மறைஞ்சிருக்கும். இப்ப நம்ம 3வது கண்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கதை சொல்ல போறோம். அந்த கதையில வந்து பாத்தீங்கன்னா அக்னி, அதே மாதிரி வாயு, அப்புறம் இந்திரன், இந்த 3 பேரோட அகங்காரம் வந்து பாத்தீங்கன்னா நாசமாகிறத பத்தி கதை சொல்ல போகுது. அப்ப அதுல விதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விதி வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான், அகங்காரம் நாசமாகணும், இது விதி. இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கதையில இந்த விதி வைக்கப்பட்டிருக்கு. அகங்கார நாசம் நடந்தாதான் இந்த மோட்சம் மோட்சத்தை அடையிறது முடியும், ஞானம் டைஜஸ்ட் ஆகும் அப்படின்னு. அப்போ அகங்கார நாசம் விதிசேஷம் அப்படின்னு பேர், அர்த்தவாதமா அங்க வச்சிருக்கு. அதுக்கப்புறம் அகங்காரத்தை விடணும்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நிஷேதம் வந்துடும். நிஷேதத்தை அடைஞ்சதுக்கு பிறகு அங்க என்ன கிடைக்கும், அகங்காரம் நாசம் ஆச்சு அப்படின்னா சமம் அங்க பிராப்தியா. அப்ப அகங்காரத்தை நாசம் பண்றது நிஷேத சேஷம், அது மூலமா சம்பாதிக்கக்கூடிய சமம் என்னன்னு கேட்டீங்கன்னா விதிசேஷம். அப்ப அர்த்தவாதம்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்துதி நிந்தா, இந்த 2ம் இங்க பண்ண போகுது. இது 2ம் பர்பஸ்ஃபுல்லா இந்த கதையில சொல்லப்பட்டிருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா துர்விஜேயதா உச்சியதை, இந்த அர்த்தவாதத்து மூலமா, இந்த சொல்லக்கூடிய அர்த்தவாதத்து மூலமா, கதை மூலமா இந்த பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா அறிவதற்கு மிகவும் கடினமானதுன்னு சொல்லப்பட போகிறது. தது விஜானே கதம்னு நாம எத்தனம் ஆதித்யம் குறியாதிதி. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முமுட்சுவா இருக்கிறவனுக்கு கேள்வி வரும், ஐயோ அந்த அக்னி பகவானுக்கும் வாயு பகவானுக்கும் இந்திரனுக்குமே அறியறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா, அப்ப நான் எப்படி சுவாமி எஃபோர்ட் போடுறது, இதுல எவ்வளவு எத்தனம் பண்ணணும், என்ன முயற்சியானது நமக்கு பண்ணணும் அப்படின்னு அதிகமான முயற்சி என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டோரியானது ஆரம்பிக்குது. அடுத்த பேராகிராஃப் சொல்லுது, முக்கியமானது அந்த பேராகிராஃப். ஷம ஆதி அர்த்தோ வா ஆம்னாயோ. இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
சமம் முதலியவைகளை வந்து பாத்தீங்கன்னா சம ஆதினா என்ன அர்த்தம்? அப்ப சம ஆதி அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சம முதலியவைகளை வந்து பாத்தீங்கன்னா பிரயோஜனமாக உடையது. இந்த கதை நமக்கு என்ன பண்ண போகுது? சமம் தமம் உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் சொல்றோம்ல, சமாதி சக்க சம்பத்தி. இத வந்து பாத்தீங்கன்னா பிரயோஜனமா, அர்த்தம்னா என்னது? சம ஆதி அர்த்தம், அர்த்தோட பிரயோஜனம் அர்த்தம். சம முதலியவைகளை பிரயோஜனமாக கொண்டதாக இந்த ஸ்ருதியானது சொல்லப்படுகின்றது. இந்த கண்டத்துல வரக்கூடிய ஸ்ருதி மந்திரங்கள் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சமம் எப்படி கிடைக்கும் சாமி சமமாதி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அபிமான சாதனா. கேத்து சொல்லியாச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அபிமானம் நாசமாகிறது மூலமா மட்டும்தான் சமதமாதிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப யாருக்காவது வந்து பாத்தீங்கன்னா கேள்வி வரும், சாமி இதுல வந்து கீதால வந்து பாத்தீங்கன்னா சமத்துவம் யோக உச்சத்தைன்னு சொல்லியிருக்க சாமி அப்படின்னு கேட்கும்போது அங்க என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா கர்ம யோகத்தை பிரிஸ்கிரைப் பண்ணிட்டு வரோம். 2வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 30 ஸ்லோகம் 35க்கு மேலேயே என்ன ஆயிடுச்சு, 38ல இருந்து கர்மயோகம் வருது. அந்த கர்மயோகத்துல முக்கியமான ஒரு ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆரம்பத்துல இது பண்ணிருக்கேன், 5வது அத்தியாயம் 10வது ஸ்லோகம் நினைக்கிறேன். பிரம்மன் யாதாய கருமாணி சங்கம் தெக்துவா கரோத்தியா நித்தியதே நசபாப்பேன பத்ம பத்திர நிவாம்பசா அப்படின்னு சொல்லப்பட்டது. எல்லா கருமங்களையும் கர்ம பலன்களையும் என்ன பண்றது அப்படின்னு கேட்டா ஈஸ்வரன் இடத்துல, பிரம்மம்னா அந்த இடத்துல ஈஸ்வரன் இடத்துல அர்ப்பணம் பண்ணிட்டு, எனக்கு தெரியாது சுவாமி லாபமோ நஷ்டமோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உன்னோடது, நான் நிமித்த மாத்திரமா இருக்கேன் அப்படின்னு நீங்க பண்ணும்போது அங்க என்ன வந்துருது? அந்த கர்த்திருவம் பிரதானமா வர்றது இல்லை. நான் பண்றேன்ற எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகத்துல என்ன ஆயிடுது? நியூட்ரல் ஆகுது உங்களுக்கு. அப்ப கர்மயோகம்னு வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அகங்கார நாசத்துக்காகத்தான் அந்த கர்மயோகத்தையே சாஸ்திரம் விதிக்குது. எல்லா கர்ம பலன்களையும் பகவான்கிட்ட வந்து அர்ப்பணம் பண்றது. அதுக்கப்புறம் கர்த்திருவத்தையும் என்ன பண்றது? நியூட்ரலைஸ் பண்றதுக்காக நான் வெறும் நிமித்த மாத்திரம், நான் வெறும் ஸ்லேவா இருக்கேன், தாசனா இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது நான் ஒன்னும் இல்லைங்க, நான் ஒன்னும் இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்குள்ளார தன்னுடைய சக்தி சாமர்த்தியம் எல்லாம் ஈஸ்வரனோடதுன்னு ஒரு பாவனா வந்து கர்மயோகத்துல வருது. அப்ப கர்மயோகத்திலேயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அகங்காரம் வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரல் ஆகுது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சமத்துவம் யோக உச்சியத்தைன்னு அங்க சொல்லியிருக்கு. சித்தியோ சமபூத்வா சமத்துவம் யோக உச்சியத்தைன்னு கேட்டாங்க. அப்ப கர்மயோகம்னு நம்ம எங்க அங்க சொல்றோமோ அதே தான் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா நிஷ்காமியமா எல்லா கர்மங்களையும் பண்றதுனால அகங்காரம் நஷ்டமாகும். எல்லா கர்மத்துக்கு பின்னாடியும் ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்னு கர்த்தா போக்தா மகேஸ்வர கீதால சொல்லும் போது சொல்லுது. அவர்தான் கர்த்தா, ஏகோ போக்தா, உள்ள இருந்து அவன் தான் பண்ண வைக்கிறான் அப்படின்ற பாவம் வர 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 நமக்கு என்ன ஆகும்? நம்மளோட காரியங்கள்ல அகங்காரம் நாசமாகும். அகங்காரம் நாசமாச்சுன்னா என்ன ஆகும்? இந்த மனசமாதானமானது, சமத்துவம் முதலியவைகள்லாம் கிடைக்க ஆரம்பிச்சு. அப்ப இங்க ஆச்சாரியர் சொல்றாரு வந்து பாத்தீங்கன்னா சமாதிவா பிரம்ம வித்யா சாதனம். சம முதலியவைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம வித்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதனமா சொல்லப்பட்டிருக்கு. வெறும் ஞானத்தை கேட்கறதுனால வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் ஆகாது. எல்லா அகங்காரிகள், ஐயோ நான் நிறைய என்னோட கூட படிச்சவங்க எல்லாத்தையும் இப்போ ஒதுங்கி ஆயிட்டேன், ரொம்ப ஒதுங்கிட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா ஐயோ என்ன அகங்காரம் நினைக்கிறீங்க இந்த பிரம்ம வித்யா போய். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே இந்த ஈகோ சென்ட்ரிக்கா தான் இந்த வித்யாவே வந்து பாத்தீங்கன்னா ஈகோ சென்ட்ரிக் தான். எதுக்காக நம்ம இந்த பிரம்ம வித்யா படிக்கணும் அப்படின்னா இந்த ஈகோ நாசமாகிறதுக்காக தான் இந்த பிரம்ம வித்யாவோட. நீங்க எங்க ஒர்க் அவுட் பண்றீங்களோ அங்க வந்து அது விஸ்வரூபம் இருக்கு. இதுதான் மாயையோட விசித்திரம். இந்த வாலி வதம் சொல்லுவோம்ல அது மாதிரி வாலியை வந்து பாத்தீங்கன்னா வதம் பண்றதுக்கு டைரக்டா வதம் பண்ணவே கூடாது. என்ன பண்ணணும்? ராமரே வந்து பாத்தீங்கன்னா வாலி வதம் பண்றதுக்கு ஒளிஞ்சு இருந்து தனியா ஒதுங்கி இருந்து தெரியாம தான் வதம் பண்ண. அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா எவ்வித காரணத்தை கொண்டும் அகங்காரத்தோட நேரடியா நீங்க ஃபேஸ் பண்ணும்போது அகங்காரம் தடிச்சு போயிடும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம வித்யால உள்ள இறங்கினவங்களுக்கு வந்து அவ்வளவு ஈகோ வந்து பாத்தீங்கன்னா நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேரை பாக்குறேன். பிரம்ம வித்யா படிக்க படிக்க அகங்காரம் அதிகமா கூடி போகுது. ஆனா அகங்காரம் நாசமாகிறதுக்கு பிரம்ம வித்யா. அப்ப ஆச்சாரியர் சொல்லும் போதே சொல்றாரு எங்க பிரம்ம வித்யா வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சமாதி பிரம்ம வித்யா சாதனம். சம முதலியவைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம வித்யாக்கு சாதனம். வெறும் சித்தாந்தம் படிச்சீங்கன்னா அகங்காரம் தான் வரும். இதே வந்து பாத்தீங்கன்னா நான் ஒண்ணு இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பகவான் இடத்துல எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணிட்டு எல்லாம் பகவான் பார்த்துப்பாரு எனக்கு ஒன்னும் தெரியாது ஜி, நான் வந்து வெறும் நிமித்த மாத்திரம், இந்த வித்யா என்னோடது இல்லை, இது ஆதி காலத்துல இருந்து வர்றது, என்னோட குரு கிருப்பையினால உண்டாயிருக்கு, ஈஸ்வர கிருப்பையினால உண்டாயிருக்குன்னு எல்லாத்தையும் தூக்கி அவங்க மேல போட்டுட்டே நான் ஒண்ணு இல்லைன்னு ஒரு பாவனை வந்து வரும்போது என்ன ஆயிடுனா சமம் தமம் தன்னால வர ஆரம்பிச்சு.
அப்ப சமதமத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம வித்யாக்கு சாதனம். அதை வந்து பாத்தீங்கன்னா விதிச்சிதம் ததர்த்தம். விதிச்சிதம்னா இந்த பிரம்ம வித்யாவுக்கு வந்து சாதனமா இருக்கக்கூடிய சமதமாதி அதை பிராப்தி பண்ணக்கூடிய உபாசனங்கள். இந்த உபாசனைகளை வந்து பாத்தீங்கன்னா விதிக்க வேண்டும் என்று ததர்த்தோ அயம் அர்த்தவாதக ஆம்னாய. இதை விதிக்கணும், இந்த உபாசனைகளை வந்து பாத்தீங்கன்னா விதிக்கணும்ன்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஆம்நாயமானது சொல்லப்படுது. உபாசனைகள் கூட வந்து பாத்தீங்கன்னா அகங்காரத்தை விடுறது. நான் ஒண்ணு இல்லை, எப்பவுமே தெரிஞ்சுக்கணும், நான் ஒண்ணு இல்லை. பரமஹம்சானந்தா ஜீரோ. ஒவ்வொருத்தரும் அது மாதிரி அவங்கவுங்க பேரை சொல்லிக்கணும். எல்லாம் ஈஸ்வரன் தான் பண்ற. எங்க யோசிச்சு பாருங்க, நம்ம என்ன அங்க அகங்காரம் பண்ண முடியும்? மத்தியானம் சாப்பிட்ட ஃபுட்டு வந்து பாத்தீங்கன்னா டைஜஸ்ட் ஆயிடுச்சு. என்ன ஆச்சரியம் இருக்கு, உள்ளுக்குள்ளார ஃபுட்டெல்லாம் போட்டா, மோர் சாதமும் சாம்பார் சாதமும் போட்டா அது பாட்டுக்கு தனித்தனியா பிரிஞ்சு போய் பாடி ஃபுல்லா வேற வேற ஃபார்ம்ல இதாகுது. என்ன ஆச்சரியம், நம்மளால பண்ண முடியுமா? உள்ளுக்குள்ளார பெரிய ஃபேக்டரியே போயிட்டு இருக்கு, என்ன ஆயிட்டு இருக்கு. இவ்வளோ பெரிய ஃபேக்டரி வந்து பார்த்தீங்கன்னா 50 வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, 50 வருஷமா நான் ஸ்டாப்பா போயிட்டே இருக்கு. நம்மளாலேயே நடந்துகிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, நம்ம நினைச்சா ஏதாவது முடியுதா? டைஜஸ்ட் ப்ராப்ளம் ஏதாவது வந்துச்சுன்னா தெரியும், ஏதாவது மருந்து குடிச்சுக்கிட்டே இருப்போம். இஞ்சி சாரை குடிக்கலாமா, இல்லை வேற எதையாவது குடிக்கலாமா அப்படின்னு. ஓமம் சாப்பிடலாமா, ஓமம் தண்ணி சாப்பிடலான்னு ஒன்றும் நடக்காது. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ளார பண்ற இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம கையிலேயே இல்லை, நம்ம தேகத்துல நடக்கிறது. அப்புறம் எங்க அகங்காரப்பட முடியும்? எதுவுமே பண்ண முடியாது நமக்கு. அப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒன்றுமில்லைன்னு தெரிஞ்சு அதனால மன சமாதானத்தை அடையிறதுக்காக தான் இந்த கதையானது சொல்லப்படுது. ரொம்ப முக்கியமான சொல்றாரு, நகி சமாதி சாதன ரகிதஸ்ய. சமாதி சாதனம் இல்லாதவன், சமம் தமம் உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் இல்லாதவனுக்கு ரகிதஸ்ய அபிமான ராகத்வேஷ ஆதி யுக்தஸ்ய. இந்த அபிமானம் வந்து பாத்தீங்கன்னா சமதமாதிகள் இல்லை அப்படின்னாவே அந்த இடத்துல என்ன இருக்கும்? சமதமம் இல்லை அப்படின்னா கண்டிப்பா அங்க வந்து பாத்தீங்கன்னா அபிமானம் இருக்கும். ராகத்வேஷங்கள் பஞ்ச கிளேஷங்கள் கண்டிப்பா அந்த இடத்துல இருக்கும். அதோடு கூடி இருக்கிறவனுக்கு பிரம்ம விஞ்ஞானே நகி சாமர்த்தியம் அஸ்தி. அப்ப சமதமாதிகள் இல்லாதவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அபிமானம் இருக்கும், ராகத்வேஷாதிகள் இருக்கும். அவனுக்கு பிரம்மத்தை அறிவதில் வந்து பாத்தீங்கன்னா நான் பிரம்மமா இருக்கேன்னு சொரூப பிரதிஷ்டை அடையிறது முடியவே முடியாது. அதுக்கான சாமர்த்தியம் இருக்கவே இருக்காது. அதனால வந்து பாத்தீங்கன்னா வியாவிருத்த பாகிய மித்யா பிரத்ய கிராகியத்வாத் பிரம்மன. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மத்துக்கு வந்து என்ன சொல்றோம்? நிர்குண நிராகாரம். பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா விஷயமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லி இருந்திருக்கோம் இது வரைக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த சுத்த நிர்குண நிராகாரமா இருக்கிற அந்த பிரம்மத்தை அறியறது வியாவிருத்த பாகிய மித்யா பிரத்ய கிராகியத்வாத். நமக்கு என்னெல்லாம் தவறா நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள புரிஞ்சு வச்சிருக்கோமோ, என்னது வெளியில இருக்கக்கூடிய மித்யா பிரத்யங்கள் எதெல்லாம்? நான் தேகம், நான் மனசு, நான் புத்தி, நான் இந்திரியங்கள், நான் கர்த்தா, நான் போக்தா, இந்த ஜெகத் சத்தியம் அப்படின்லாம் நம்ம நிறைய நினைச்சு வச்சிருக்கோம் பாருங்க. கீர்த்தி எத்தனை இருக்கு பாருங்க. வாஸ்தவத்துல தேக வாசனை, லோக வாசனை, கீர்த்தி வாசனை எல்லாம் இருக்கு உள்ளுக்குள்ளார. அப்ப இது எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளார உண்டாகிறதுக்கு பாத்தீங்கன்னா இது எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா மித்யா பிரத்யம் பேரு, பொய்யறிவு. மித்யா பிரத்யத்துக்கு என்ன சொல்லியிருக்கோம்? யோகத்துல சொல்லும் போதே விபரியம், மித்யா ஞானம், அதத்ரூப பிரதிஷ்டம் சொன்னோமா. அந்த மித்யா ஞானம் பொய்யறிவு. அந்த நானுக்கு மேல நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஏகப்பட்டதை தூக்கி நானுக்கு மேல, நிர்குண நிராகாரத்துக்கு மேல, நானுக்கு மேல தேகம், மனசு, புத்தி எல்லாத்தையும் தூக்கி, கர்த்தத்துவம், போக்திருத்துவம் எல்லாம் தூக்கி வச்சிருக்கோம். இதை எல்லாத்தையும் பாகிய வியாவிருத்த மித்யா பிரத்யம், எதெல்லாம் நமக்கு மேல ஏத்தி வச்சிருக்கோமோ இதை எல்லாத்தையும் நீக்குனா மட்டும்தான் கிரகணம் பண்ணக்கூடியதா வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம ஜானமானது, பிரம்மமானது. அப்ப என்ன பண்ணணும்? ஆதாரத்தை அறியணும் அப்படின்னா ஆதேயங்களை எல்லாத்தையும் நீக்கணும். அத்தியாரோபம் பண்ணது எல்லாத்தையும் நீக்கினா மட்டும்தான் ஆதார தத்துவம் தெரியும். அப்ப நிர்குணத்தை அடையறதுக்கு நம்ம எதெல்லாம் பொய்யறிவா நம்ம நினைச்சு வச்சிருக்கோம், அபிமானம், அகங்காரம் எல்லாம் இருக்கோம், எல்லாத்தையும் நீக்கினாதான் முடியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா யஸ்மாத் அக்னி ஆதீனாம் ஜெய அபிமானம் சாதயத். அதனால பகவான் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கதையில ஈஸ்வரன் என்ன பண்ண போறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லோகத்தையே லீடு பண்ணக்கூடியவர்களா இருக்கக்கூடிய இந்த அக்னி, வாயு பகவான் முதலியவங்க இருக்காங்கல்ல, இவங்களோட அகங்காரத்தை வந்து என்ன பண்றாரு? ஆதீனாம் ஜெய அபிமானம். அவங்க வந்து ஒரு யுத்தம் பண்ணாங்க, அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் ஒரு யுத்தம் நடந்துச்சு. அந்த யுத்தத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவர்கள் ஜெயம் பண்ணாங்க. அந்த ஜெயத்துல வந்து பாத்தீங்கன்னா அக்னி முதலிய தேவதைகளுக்குலாம் ரொம்ப கர்வம் வந்து போச்சு, அபிமானம் வந்து போச்சு.
அந்த அபிமானம் வந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா இவர் பாக்குறாரு, பரமேஸ்வரன் பாக்குறாரு, ஐயோ இந்த உலகத்தை ரன் பண்றவங்களா இருக்கிற இந்த தேவதைகளுக்கே இவ்வளவு அகங்காரம் இருந்தா இந்த ஜனங்களுக்கு எவ்வளவு அபிமானம் வந்துடும் உங்களுக்கு. அப்ப முதல்ல இவங்களோட அபிமானத்தை என்ன பண்ணணும், நாசம் பண்ணணும்ன்றதுக்காக பகவான் என்ன பண்றார், அபிமானம் சாதயத், அபிமானத்தை நாசம் செய்கிறார். ததஸ்ச பிரம்ம விஜானம் தர்ஷயத், அதுக்கு பிறகுதான் அபிமானத்தை நாசம் பண்ணதுக்கு பிறகுதான் பிரம்ம ஞானத்தை, பிரம்ம விஜானம் தர்ஷயத், பிரம்மத்தோட விஜானத்தை அவங்களுக்கு என்ன பண்றார், காட்டுகின்றார். அபிமான உபசமி, என்ன அர்த்தம், அபிமானம் உபசமமான இடத்துல பிரம்மம் தான் தானா விளங்கும். இல்லைனா ஈஸ்வரனை அறியவே முடியாது, பிரம்மத்தை அறியவே முடியாது, அபிமானம் நாசமாகணும். அத்தஸ்மாத், ஆகையினால் சமாதி சாதன விதானார்த்தோ அயம் அர்த்தவாதக இது அவசியதே. அதனால ஒரு நிச்சயத்துக்கு வரும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்டோரி எதுக்காக சொல்லப்படுதுன்னா, தஸ்மாத் சமாதி சாதன விதானார்த்தம், சம முதலிய சாதனங்களை விதிக்கிறதுக்காகத்தான் அயம் ஆம்நாயக, இந்த ஆம்நாயமானது அர்த்தவாதமானது செய்யப்படுகிறது அப்படின்னு என்னது, அவசியத்தேனா நிச்சயம் செய்யப்படுகிறது. அப்ப இந்த மூணாவது கண்டத்துக்கான விஷயத்தை ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டார், நிச்சயம் பண்ணி சொல்லிட்டார். கதைக்காக இல்ல, கதையினால நமக்கு என்ன நடக்க போகுது, அபிமானம் நாசம், அது மூலமா சமதமாதிகள் பிராப்தி, அது வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம விஜானத்துக்கு சாதனம். இவ்வளவுதான். இதுக்கப்புறம் அடுத்த பேஜ் வந்துருக்கு, அடுத்த பேஜ்ல ஆரம்பிக்கிறார். சகுண உபாசனா, மூணாவது பேராகிராஃப். சகுண உபாசனா அர்த்தோவா அபோதிதத்வாத், ரொம்ப அற்புதமா ஆரம்பிக்கிறார். சகுண உபாசனா அர்த்தம், மூணாவது கண்டம் என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தோம். மூணாவது கண்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அபிமான நாசம். நாலாவது கண்டம் என்ன பண்ண போகுது, சகுண பிரம்ம உபாசனம். அப்போ இந்த அதையும் ஆச்சரியம் சொல்ற, சகுண பிரம்ம உபாசனா அர்த்தோவா, கமா போட்டுக்கணும், அர்த்தோவா. சகுண பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ணனும் பிரயோஜனத்தை உடையதா வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. ஏன் சகுண பிரம்மத்தை இங்க சொல்லணும், அவனா பண்ணிக்க மாட்டானா? இப்போ உங்களுக்குலாம் தெரியல, சகுண பிரம்மத்தை பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா? அப்படின்னா நம்ம 2 கண்டம் படிச்சோன்னா என்ன ஆயிடும் தெரியுங்களா உங்களுக்கு, நேதம் யதிதம் பிரம்மோபாசதே மந்திரம் இருக்கா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா 3வது மந்திரத்துல இருந்து படிச்சிருக்கோம், 4, 5, 6, 7 எல்லாம் படிச்சிருக்கோம். இது என்று எதனை நீ உபாசிக்கிறாயோ அது பிரம்மமில்லை. நேதம் யதிதம் பிரம்மோபாசதே, திரும்ப 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 ஒவ்வொரு மந்திரத்திலையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், படிச்சிருக்கோம். இது என்று நீ உபாசனை, அப்போ வந்து உங்களுக்கு புத்தி வருமா? நான் இந்த மந்திரங்களை முதல் 2 கண்டத்தை படிச்சவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, உபாசனை மேல நமக்கு ஏதோ அல்பத்தன்மை வந்துடும். நான் பார்த்துருக்கேன், இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சவங்கள பார்த்துருக்கேன். எங்கேயாவது பக்தின்னு சொன்னீங்க அப்படின்னா, ஏய் இவன் என்னப்பா பக்தியில நிக்கிறான், இன்னும் லோ லெவல்ல நிக்கிறான், உபாசனை, ஐயோ உபாசனையா, அதெல்லாம் கிரகஸ்தன் தானே பண்ணுவான். இப்படியே என் காதுல வந்து சன்னியாசிகள் சொன்னதை நான் கேட்டிருக்கேன். உபாசனையா, ஐய இது ரொம்ப லோ கிரேடு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேசுறதை நான் பார்த்தேன். புரிதல் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தப்பாவே புரிதல் இருக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரியா இந்த பாஷ்யங்கள் எல்லாத்தையும் விசாரம் பண்றது இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா வேகமா போயிடுவாங்க. எல்லா இடத்துலயும் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா தத்துவத்துக்கு மட்டும் ஃபோக்கஸ் கொடுப்பாங்க ஒழிய சாதனங்களுக்கு ஃபோக்கஸ் பண்றதே இல்லை எந்த இடத்துலையும். கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2.5 வருஷம் 3 வருஷம் தான் கோர்ஸ். அதுக்கப்புறம் தன்னை வந்து வெளியில போய் எங்கேயாவது சுவாமிகிட்ட இருந்து பாடம் படிக்கணும், இந்த மொத்த பிரஸ்தான தரித்தை கம்ப்ளீட் பண்ணணும், இது மாதிரிலாம் பார்க்கவே மாட்டாங்க. 2.5 வருஷம் கோர்ஸ் 3 வருஷம் கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொம்பு முளைச்சிடும். நான் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா பாடம் எடுக்கிறவங்க கொஞ்சம் கம்மியா இருப்பாங்க. அவங்க புத்திசாலித்தனத்துல அவங்களுக்கு என்ன கிடைச்சதோ அதை வச்சே பாடம் எடுத்துக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸா படிக்கணும், இது எல்லாத்தையும் பூர்ணமா படிக்கணும், சங்கர பாஷ்யத்தை படிக்க மாட்டாங்க. அப்போ என்ன உள்ள ஃபீடிங் ஆயிருக்கும் 2.5 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா மேலோட்டமா சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய வெறும் தத்துவம் மட்டும் இருக்கும். தத்துவத்தை மட்டும் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. அதுதான் இப்போ வந்து ஓடிட்டு இருக்கு. தத்துவத்தை சொல்லும் போது உங்களுக்கு ரொம்ப மன சந்தோஷமா இருக்கு. ஆனா உபாசனை வந்துருது. சகுண உபாசனைய வந்து பாத்தீங்கன்னா அர்த்தோவான என்ன அர்த்தம், பிரயோஜனமாக உடையது. இந்த 4வது கண்டம் பிரம்ம உபாசனையை சொல்ல போகுது. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்போதி தத்துவா, நம்ம தான் முதல்ல 2 கண்டத்துல வந்து என்ன பண்ணிருக்கோம், முதல் கண்டத்திலேயே நேதம் யதிதம் பிரம்ம உபாசத்தை, ந இதம் யத் இதம் உபாசத்தை இது உபாசியத்துவம் பிரம்மனோ அப்போதிதம். நம்ம என்ன பண்ணிருக்கோம், நீக்கி இருக்கோம். இந்த பிரம்மத்தை இதுன்னு நீ எதை உபாசிக்கிற அது பிரம்மம் இல்லை, அது பிரம்மம் இல்லை அப்படின்னு உபாசனை எல்லாத்தையும் கண்டனம் பண்ணிட்டோம். மந்திரமே கண்டனம் பண்ணிருக்கு. அப்ப மந்திரம் கண்டனம் பண்ணிடுச்சு அப்படின்னா மந்த அதிகாரியா இருக்கிறவன் என்ன பண்ணுவான், விவேகம் இல்லாதவன்
என்ன பண்ணுவான், உபனிஷத்துல சொல்லியிருக்குப்பா பிரம்மத்தை வந்து உபாசனை பண்ணக்கூடாது, நேதம் யதிதம் பிரம்மோபாசதே, உபாசனையை கண்டனம் பண்ணு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, உபாசனையை கண்டனம் பண்ணிடுவாங்க. அதான் ஆச்சாரியர் சொல்றார் இந்த மந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா இது உபாசியத்துவம் பிரம்மனோ அப்போதிதம். கண்டிப்பா இது இந்த 4வது மந்திரத்துல இருந்து ஆரம்பிச்சு 4, 5, 6, 7, 8 மொத்தம் வந்து 5 மந்திரங்கள்ல முதல் கண்டத்துல இருக்கிற 5 மந்திரங்கள்ல நேதம் யதிதம் பிரம்மோபாசதே அப்படின்னு மறுக்கப்பட்டிருப்பதால், அப்போதிதம்னா என்ன அர்த்தம், மறுக்கப்பட்டிருப்பதால், அப்போதிதத்வாத் அனுபாசியத்துவே பிராப்தி. யாராவது வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள தோணலாம் பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா உபாசிக்க கூடாது, பிரம்மத்தை என்ன பண்ணக்கூடாது, உபாசிக்க கூடாது. அனுபாசியத்துவம் பிராப்தி. அனுபாசியத்துவம்னா பிரம்மத்தை உபாசனை பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த 4, 5 மந்திரங்களை படிச்சோன்னு மனசுக்குள்ளார தப்பா பதிவாய் இருக்கும். அப்படி பதிவாய் இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா தஸ்ய ஏவ பிரம்மனக, அது மாதிரி யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம் உபாசனைக்கானது விஷயம் இல்லைன்னு யார் மனசுக்குள்ளார இருக்கோ அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மனக சகுணத்துவேன என்ன பண்றது, சுத்த பிரம்மத்தை தான் என்ன பண்ணக்கூடாது, உபாசனை பண்ணக்கூடாது, உபாசனை பண்ண முடியாது. தப்பா எடுத்துக்காதீங்க. பிரம்மனகா துவே ரூபே, பிரம்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 ரூபம் இருக்கு, சோபாதிக்கம் நிருபாதிக்கம் ச. உபனிஷத் சொல்லுது ஈஸ்வரன் பிரம்மத்துக்கு வந்து 2 ரூபம் இருக்கு, ஒன்னு சகுண ரூபம், ஒன்னு நிர்குண ரூபம். நிர்குண ரூபம் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவா உள்ளுக்குள்ளார இருக்கு, அதுல பேதம் இல்லை, அதனால அதை உபாசிக்க முடியாது. அதே நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சகுண ரூபம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சாதன சதுஷ்டயத்தை அடையறதுக்காகவே சகுண ரூபத்தை பகவான் இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்கார். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா சகுண பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா விதிக்கிறதுக்காக சகுணத்துவேன அதிதெய்வம் அத்தியாத்மம் ச உபாசனம், ஆதி தெய்வீக உபாசனை, ஆத்தியாத்மிக உபாசனை, ஆதி பௌத்திக உபாசனை, 3 உபாசனைகள் சொல்ல போறோம் பொதுவா சாஸ்திரத்துல. ஆனா இந்த இதுல கேனோபனிஷத்துல என்ன பண்ண போறோம், ஆதி தெய்வீக உபாசனை கூட வந்து ஆத்தியாத்மிக உபாசனை, இந்த 2த்தையும் உபாசனம் விதாத்தவ்யம் இது. முமுட்சுக்களுக்கு, மந்த அதிகாரிகளா இருக்கிற முமுட்சுக்களுக்கு விதாத்தவ்யம் இது, விதிக்க வேண்டும், அவங்கள உபாசனை பண்ண சொல்லணும் அப்படின்றதுக்காக ஏவம் அர்த்தோவா, இந்த அர்த்தத்துக்காகவும் கூட இந்த 3வது கண்டம் 4வது கண்டம் ஆரம்பிக்கப்படுது. அது மட்டும் இல்ல, இது அதிதெய்வதம் தத்வனம் நாம உபாசித்தவ்யம் இது வக்ஷியதி. 4வது கண்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மத்தை உபாசிக்கிறதுக்கான மெத்தட் சொல்லும் போது தத்வனம் அப்படின்னு ஒரு உபாசனா சொல்லப்படுது. தத்வனம் இது உபாசித்தவ்யம் அப்படின்னு வருது மந்திரம். அப்போ 3வது கண்டம் அபிமான நாசம் மூலமா சமதமாதி. அந்த சமதமாதிகளை அடைந்தவன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், உபாசனைய பண்ணும்போது சித்தம் ஏகாகிரத்துக்கு வரும். அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா கிரகணம் பண்ணப்பட்ட பிரம்ம வித்யா வந்து பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். இதுதான் ப்ராசஸ். அதனால வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுகிறது. இங்க வந்து ஆச்சாரியார் சொல்ற இந்த பிரம்ம உபாசனையில வந்து பாத்தீங்கன்னா பிரம்மன் இருக்கு சப்தம். பிரம்மனா எல்லா இடத்துலயும் பிரம்மன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா என்ன எடுக்கக்கூடாதுன்னா நிர்குணத்தை எடுத்துடக்கூடாது. இந்த கான்டெக்ஸ்ட்னு சொல்றது ஒன்று முக்கியமானது. ஷட்லிங்க தாத்பரிய நிர்ணயம்னு ஒன்று சொல்லுவோம் சாஸ்திரத்துல. எந்த கிரந்தம் படிக்கும் போதும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வித்யா வந்து பாத்தீங்கன்னா இப்ப போயிட்டு இருக்கிறது வந்து சுத்த பிரம்மத்தை பத்தியா இல்ல வந்து பாத்தீங்கன்னா சகுண பிரம்மத்தை பத்தியான்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு நாங்க என்ன பண்ணுவோம், ஐடென்டிஃபை பண்ணுவோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 லிங்கங்கள் வச்சிருக்கு. எந்த டெக்ஸ்ட் எடுத்தாலும் 6 லிங்கங்களை பார்ப்போம். லிங்கம் என்ன அர்த்தம், அடையாளம். என்னெல்லாம் அடையாளம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். உபக்கிரம, உபசம்ஹாரம், அர்த்தவாதம், அபூர்வதா, பலம், இது மாதிரி வரிசையா வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஷட்லிங்க தாத்பரியத்துல வந்து பாத்தீங்கன்னா பார்த்துதான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல பிரம்மம்னு சொன்னா இந்த மீனிங் எடுக்கணும். முக்கியமான அதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான லிங்கம் எது அப்படின்னா பிரகரணம்னு சொல்லக்கூடிய ஒரு லிங்கம் இருக்கு. இந்த பிரகரணம்னு என்ன அர்த்தம், கான்டெக்ஸ்ட். நீங்க எந்த விஷயம் போனாலும் எப்பவுமே மனசுல வச்சுக்கங்க, எடுத்தோன்னு வந்து நீங்க என்ன பண்ணுங்க, கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாரு. இப்ப நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், முதல் பிரகரணம், முதல் இது பாதம், 2வது 2 கண்டம் முடிச்சிருக்கோம். இந்த 2 கண்டம் முடிச்சோடனே வந்து சங்கரர் என்ன பண்ணிட்டாரு, பிரம்ம வித்யா வந்து பாத்தீங்கன்னா சமாப்தம்னு சொல்லிட்டார். அப்ப சொல்லும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த 2 கண்டத்துல சுத்த பிரம்ம வித்யா
முடிஞ்சு போச்சு. பிரகரணம் வந்து கான்டெக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா சுத்த பிரம்மத்தை பத்தின கான்டெக்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்ப இந்த கான்டெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 3-4ன்ற கான்டெக்ட் வந்து பாத்தீங்கன்னா அபிமான நாசத்துக்கும் உபாசனைக்கும் சொல்லப்படுது. அப்ப இந்த இடத்துல பிரம்மம்ன்ற சப்தத்துக்கு அர்த்தம் முக்கிய பிரம்மமா இருக்கிற சுத்த பிரம்மத்தை எடுக்க கூடாது. இந்த 2 கண்டத்திலையும் பிரம்ம பிரம்மன்ற சப்தம் எங்கெல்லாம் வருதோ அது எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம் எடுக்கணும்? சகுனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். புரியுதா? பாஷிகார் சொல்ற பிரம்ம இதி பரோலிங்காத். பிரம்மன்ற சப்தம் வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மா ஈஸ்வரனை குறிக்கக்கூடிய லிங்கம். நம்ம சொல்றோம் கீதால வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னல 5:13 5:12 மந்திரம் பிரம்மன் யாதாய கருமாணி சங்கம் தியக்த்வா கரோதியா லிப்யதேன சபாப்தேன பத்ம பத்திரம் இவாம்பசா. அந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மணி ஆதாய கருமானின்னு இருக்கு. 5:10 5:10 5:10 பிரம்மணின்ற சப்தமே அங்க டைரக்டா இருக்கு. பிரம்மத்தில் கர்மங்களை ஆதானம் பண்ணு சமர்ப்பணம் பண்ணு அப்படின்னு. பிரம்மத்துல சமர்ப்பணம் பண்ணணும்னா என்ன பிரம்மத்துல எடுக்கிறது அப்படின்னு கேட்டா பிரம்மத்துல சமர்ப்பணம்னா பிரம்மம் இல்ல, என்னது? ஈஸ்வரன். ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை எல்லாத்தையும் போட்டுட்டு. அப்ப பிரம்ம சப்தம் எந்த இடத்துல பண்ணுது? சுத்த பிரம்மத்துல மட்டும் பிரயோகம் இல்ல, சகுன பிரம்மத்திலையும் பிரயோகம் செய்யப்படுகிறது. ஆச்சாரியர் சொல்றாரு பிரம்ம சப்தம் பிரம்ம இதி சப்தம் நம்ம போட்டுக்கணும். பரோலிங்கா பரபிரம்மத்துக்கு வந்து பரபிரம்மம்னு என்ன அர்த்தம்? பரமாத்மாக்கு ஈஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடையாளம் சொல்லியாச்சு. அது மட்டும் இல்ல, எப்படி நீங்க பரமேஸ்வரன் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டா ஆச்சாரியர் சொல்றாரு நகிய விட்டுருங்க. அந்யத்திர பராதாத் ஈஸ்வராத் நித்திய சர்வஜாத் பரிபூய அக்னியாதீம் திருணம் வஜ்ரீப் கர்த்தும் சாமர்த்தியம் நகி ஐய தூக்கி போட்டோம். நகி அஸ்தி. நீங்க கேட்டீங்கல்ல வஜ்ரீபூத்தம் எங்க வருதுன்னு, பாஷத்துல இங்க வந்துருச்சு. இங்க என்ன கேட்கிறான்னு கேட்டீங்கன்னா அந்யத்திர பராத் ஈஸ்வராத். அந்த பரமாத்மாவா இருக்கக்கூடிய ஈஸ்வரனுக்கு அந்நியத்திர, ஈஸ்வரனுக்கு அந்நியமாக நித்திய சர்வஜாத். அந்த பரமேஸ்வரன் எப்படி இருக்காரு? நம்ம பரமேஸ்வரனை பத்தி சொல்லும் போதே ஈஸ்வரனை பத்தி சொல்லும் போதே என்ன பண்றோம்? சர்வஜ்ஞா சர்வசக்திமான். ஈஸ்வரனோட லட்சணமே சொல்லும் போதே சொல்றோம் அவர் அனைத்தையும் அறிந்தவர், திருக்காலஜரா இருக்கார், அவருக்கு தெரியாம இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை. அது மட்டும் இல்லாம சர்வசக்திமானா இருக்கார். சர்வஜ்ஞ சர்வசக்திமான். இந்த சர்வசக்திமானா இருக்கிறது இங்க ஆச்சரிய சொல்ற சர்வஜாத் நித்திய சர்வஜாத் ஈஸ்வராத் பராத். இதெல்லாம் இது பண்ணிக்கணும். அட்ஜெக்டிவா போட்டுட்டீங்கன்னா மேலாக இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனுக்கு, சர்வஜனா இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனுக்கு அந்நியமா, நித்தியமா இருக்கிற அந்த ஈஸ்வரனுக்கு அந்நியமா அக்னி முதலியவைகளை வந்து பாத்தீங்கன்னா பரிபூய ஜெயம் பண்ணி. அக்னி முதலியவைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பரமாத்மா வருது, ஸ்டோரி வருது இல்ல, ஆரம்பிக்க போகுது. இந்த அக்னி முதலியவைகளை வந்து பாத்தீங்கன்னா ஜெயம் பண்ணி அல்பமா ஆக்கி, பரிபூயனா அவங்கள கவர் பண்ணி அவங்களோட சாமர்த்தியத்தை எல்லாத்தையும் இல்லாம பண்ணி, பரிபூய டு கவர் அர்த்தம், எல்லாத்தையும் நாசம் பண்ணி திருணமபி வஜ்ரீகர்த்தும் சாமர்த்தியம் நகி அஸ்தி. இந்த ஈஸ்வரனுக்கு மட்டும்தான் ஒரு சாமர்த்தியம் இருக்கு. அவர் என்ன பண்ண போறார்? ஒரு புல்ல கூட வந்து பாத்தீங்கன்னா வஜ்ரமா பண்ற சாமர்த்தியம். யோசிச்சு பாருங்க, ஈஸ்வரனுக்கு அந்நியமா ஒரு புல்ல கூட வந்து அக்னியால எரிக்க முடியாம பண்ண போகுது. காத்துனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு புல்ல கூட தூக்க முடியாத பண்ற அளவுக்கு வஜ்ரத்தன்மையை ஒரு புல்லுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா அது வந்து பரமாத்மா ஈஸ்வரனால மட்டும்தான் சம்பவம். அதனால வந்து பாத்தீங்கன்னா அஸ்தி தத் ந சசாக்க தக்தும். அந்த அக்னி வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து யக்ஷ ரூபத்துல வந்து ஒரு புல்ல போடுறார். அந்த புல்ல கூட எரிக்க முடியல இந்த அக்னினால. அப்ப என்ன அர்த்தம் கேட்டினா அந்த புல்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா வஜ்ரத்தன்மையை, எரிக்க முடியாத தன்மையை அந்த பரமாத்மா கொடுக்கிறார். அது மட்டும் இல்ல, ந சசாக்க தக்தும் இத்தியாதி லிங்காத். இதெல்லாம் லிங்கம். ஒரு புல்ல வந்து அக்னியால எரிக்க முடியல அப்படின்னா யாரோட சாநித்தியம் இருக்கணும்? கண்டிப்பா அதை காட்டிலும் அக்னியை காட்டிலும் பெரிய பர்சன் யாரோ இருக்கணும். ஒரு லிங்கம் இருக்கா, அது யாரா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரனை தான் இருக்கணும். அப்ப யக்ஷ ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க வரப்போறார். அந்த யக்ஷ ரூபமா வந்தது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பரமேஸ்வரனா தான் இருக்கணும் அப்படின்னு அடையாளம் லிங்கம். அந்த லிங்கத்தினால பிரம்ம சப்த வாச்சிய ஈஸ்வர இது அவசியது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா பிரம்மக தேவேபியோ விஜிக்ஞே அப்படின்னு மந்திரம் ஆரம்பிக்குது. அந்த பிரம்மன்ற சப்தத்துக்கு அர்த்தம் என்ன எடுக்கணும் அப்படின்னு கேட்டா ஈஸ்வரன், பரமேஸ்வரன் அப்படின்னு அவசியத்தினா நிச்சயம் செய்யப்படுகிறது. சொல்லியாச்சு. அது மட்டும் இல்ல, நகி அந்யதா அக்னி திருணம்
அக்னிஸ்திருணம் தக்தும் ந உத்சகத்தே வாயுர்வா அதாத்தும். ஒருவேளை அப்படி நம்ம கல்பனை பண்ணல அப்படின்னு வச்சுக்கலாம், ஈஸ்வரனை கல்பனை பண்ண முடியல அப்படின்னா இந்த அக்னி முதலியவைகள் வந்து பாத்தீங்கன்னா தக்தும் நகி தக்தும் ந உத்சகத்தே வாயுர்வா அவதாத்தும். அந்நியத்தான வேற முறையில வந்து பாத்தீங்கன்னா அக்னியால புல்லை எரிக்க முடியல, இந்த வாயுனால வந்து பாத்தீங்கன்னா அந்த புல்லை தூக்க முடியல அப்படின்றது வந்து வேற விதத்துல சம்பவிக்காது. ஈஸ்வரன் ஒரு ஆள் வந்துதான் இந்த காரியத்தை பண்ணியிருக்கார். அவர் கண்ணியமா நம்ம வந்து வேற யாரோ வந்தாங்க அப்படின்னு கல்பனை செய்ய முடியாது சொல்லியாச்சு. அப்புறம் ஈஸ்வர இச்சாயா, ஆச்சாரிய ரொம்ப தெளிவா சொல்றார், ஈஸ்வர இச்சாயா திருணம் அபி வஜ்ரீபவதி. ஈஸ்வரனோட இச்சையினால மட்டும்தான் இந்த புல்லு கூட வந்து பாத்தீங்கன்னா வஜ்ரமாக ஆகும். இது உபபத்தியத்தை என்பது பொருத்தமாக இருக்கிறது. தத்து சித்திர் ஜகத்தோ நியத்த பிரவருத்தேகே. இதை வச்சு நீங்க என்ன செய்ய விரும்புறீங்க அப்படின்னா, இந்த உலகம் ஃபுல்லா ஒரு ஆர்டர்ல போயிட்டு இருக்கு. நியத்த பிரவருத்தி. காலையில சூரியன் உதிக்கிறான், சாயந்தரம் அஸ்தமனமாகிறான், ருத்து காலம் வந்துருச்சு, இப்ப மெதுவா ஹீட் வந்துருச்சு, உத்தராயண காலம் ஆரம்பிச்சிருச்சு, மெதுவா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது, ஸ்வெட்டிங் ஆகுது. கரெக்டா இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரித்துக்கள் சரியா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. உலகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியத்தியில வந்து பாத்தீங்கன்னா பிரவருத்தி ஆகுது. ஜலம் வந்து பாத்தீங்கன்னா சில்லுன்னு இருக்கு, அக்னி தகிக்குது, வாயு வீசிக்கிட்டு இருக்கு, இந்த பூமி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுமையா இருக்கு. இந்த எல்லா ஆகாசம் எல்லாத்துக்கும் அவகாசம் கொடுத்துக்கிட்டு இருக்கு, ஸ்பேஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கு, எல்லாம் ஒரு ஆர்டர்ல இருக்கு. நம்ம நினைச்சுக்கிட்டோம் சுவாமி உலகம் கெட்டு போச்சு, சுவாமி டிஸார்டர் ஆயிடுச்சு. ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட ஆக்ஞையினால வந்து பாத்தீங்கன்னா அவனோட இச்சையினால பர்ஃபெக்டா நடந்துகிட்டு இருக்கு. ஒரு எம்எம் கூட வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே பிசுரே இல்லாதது, கொஞ்சம் கூட வந்து பாத்தீங்கன்னா பிசகாமல் பலன் கொடுத்து இந்த உலகத்தை இயக்கம் பண்ணிட்டு இருக்கார் இந்த பரமாத்மா பரமேஸ்வரன். அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து தத் சித்திஹி ஜெகத்தோ சித்தி ஆகுது. இந்த ஈஸ்வரனை சித்தி பண்றது மூலமா தான் இந்த ஜெகத் இந்த அளவுக்கு நியமமா போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம அனுமானிக்க முடிகிறது. ஈஸ்வரனை யாரும் பார்க்கல, ஈஸ்வரன் யாருக்காவது வந்து காட்சி கொடுத்தாரு, நம்ம யாருக்கும் இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு காரியம் நடந்துகிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம்? இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கரண்ட் இந்த என்னுடைய இது வரைக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா 1 வாட்டி 2 வாட்டி போட்டிருந்தேன், நான் போடவே இல்லை. என்னோட டேங்க், வாட்டர் டேங்க் இது வரைக்கும் நான் 6-7 வருஷம் ஆச்சு இந்த வீட்டுக்கு வாடகைக்கு வந்து, நான் இது வரைக்கும் ஃபில் பண்ணவே இல்லை. தண்ணி வந்துகிட்டே, பைப்பு திறந்தா தண்ணி வருது. அப்ப பைப்பை திறந்தா தண்ணி வருதுன்னா என்ன அர்த்தம்? யாரும் டேங்கை ஃபில் பண்றாங்கன்னு அர்த்தம் பண்ணணுமா? இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா டேங்க் பைப்பை திறந்தோன்னு வந்து பாத்தீங்கன்னா டேப்பை திறந்தோன்னு எப்படி தண்ணி வரும்? அப்ப டேப்பை நான் போடலை, நான் வந்து பாத்தீங்கன்னா டேங்க் ஃபில் பண்றேன். அப்ப இத்தனை வருஷமா நான் டேப்பை திறந்தாவே தண்ணி வருது, கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கு, நான் கரண்ட் பில் கட்டவே இல்லை, ஈபிக்கு போனதில்லை, கரண்ட் பில் கட்டினதில்லை, அந்த அட்டையை கூட நான் பார்த்ததில்லை. அது பாட்டுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். 7 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா ஈபி நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், கரண்ட் எலக்ட்ரிசிட்டியை, தண்ணியை வந்து நல்லா யூஸ் பண்றேன். அப்போ ஒரு அனுமானம் பண்றேன், என்னன்னு கேட்டீங்கன்னா யாரோ டெய்லி வந்து பாத்தீங்கன்னா டேங்கை ஃபில் பண்றாங்க, மாசம் வந்து ஈபி பில் இது பண்றாங்க, எனக்கும் அதுக்கும் சம்பந்தம். ஆனா யாரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சிம்பிள். ஒரு வீட்டை பாக்குறோம், ஒரு வீடு வந்து நிர்மாணம் பண்ணப்பட்டிருக்குன்னா யாரோ வந்து பாத்தீங்கன்னா டும் டக்குன்னுலாம் வந்து பாத்தீங்கன்னா வீடு வந்தாகாது. யாரோ பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க, யாரோ மேசன் வச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்காங்க, நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து இந்த வீட்டை நிர்மாணம் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம அனுமானம் பண்றோம். அப்ப காரியத்தை வச்சு வந்து பாத்தீங்கன்னா காரணத்தை அனுமானம் செய்தல். எந்த ஒரு காரியம் நடந்துகிட்டு இருந்தாலும் இந்த காரியத்தை நடத்தக்கூடியவர் யாரோ பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கணும். இந்த ஜெகத்துன்ற காரியம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப நேச்சரா ஒரு இயல்பா பூரணமா எந்த இதுவும் இல்லாம ஆர்டர்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இதை லீட் பண்ணக்கூடியவர் யாரோ பிரவர்த்தகர் ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா சித்தம் பண்ணதுக்கு பிறகு மெதுவா ஆச்சாரியர் அடுத்ததுக்கு வர்றார். ஸ்ருதி ஸ்மிருதி பிரசித்திபிகி. அடுத்த பேராகிராஃப் 499வது பேஜ். ஸ்ருதி ஸ்மிருதி பிரசித்திபிகிர் நித்திய சர்வ விஜான ஈஸ்வரே சர்வாத்மனி சர்வசக்தவ் சித்தே அபி சாஸ்திரார்த்த நிச்சய அர்த்தம் உச்சியத்தை. நிறைய ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கு, ஈஸ்வரனை பற்றி பேசும்போது ஸ்ருதி ஸ்மிருதியை மட்டும் எடுக்காதீங்க. வேதங்கள் மட்டும் இல்லாமல் ஸ்மிருதி கிரந்தங்கள், பகவத்கீதை மாதிரி, மகாபாரத மாதிரியான ஸ்மிருதி கிரந்தங்கள், மனுஸ்மிருதி முதலிய ஸ்மிருதி கிரந்தங்கள் இருக்கு. இதுல எல்லாத்திலையும் பிரசித்திபிகி, இவைகள் எல்லாத்திலையும் பிரசித்தமா இருந்தாலும் எது நித்திய சர்வ விஜான ஈஸ்வரே. ஈஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லாத்திலையும் பேசப்பட்டிருக்கு. எப்படிப்பட்ட ஈஸ்வரன்?
சர்வ விஞ்ஞானம், நித்திய சர்வ விஞ்ஞானமா இருக்கிறது, சர்வஜரா இருக்கிறவர், சர்வத்தையும் அறிந்த தன்மை ஈஸ்வரன் இருக்கு அப்படின்னு. அது மட்டும் இல்ல, சர்வாத்மனி, அந்த ஈஸ்வரன் என்னவா இருக்கார், எல்லா ஜீவராசிகள்லையும் அகம் 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 அகம்னு அந்தர்யாமியா ஆத்மாவா இருக்கார். சர்வாத்மாவா அவர் தான் இருக்கார். கீதால சொல்லும் போதே சொல்றாரு, அகமாத்மா குடாகேஷக சர்வசிய ஹிருதி சம்ஸ்கிருதா, எல்லா ஹிருதயத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்து இருக்கார் அவர் தான். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா. 18வது அத்தியாயத்துல பகவத்கீதையில சொல்லுது, ஈஸ்வரன் எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் இருந்துகிட்டு இயக்குகின்றார் அப்படின்னு. அப்ப எல்லாத்துலயும் இருக்கக்கூடியது அந்த பரமாத்மா, கொசுல இருந்து எறும்புல இருந்து தேவன் வரைக்கும் பிரம்மா வரைக்கும் எல்லாத்துக்குள்ளாரையும் அவர்தான் ஆத்மாவா இருக்கார் அப்படின்னு. மட்டும் சர்வாத்மனி சர்வசக்தவ், அவர்கிட்ட என்ன சக்தி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயோ அவரா பெரிய ஆளுங்க, சின்ன பாலகனா இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா கோவர்தனகிரியை வந்து பாத்தீங்கன்னா தூக்குனவருங்க, பெரிய பெரிய அரக்கனெல்லாம் வந்து கொண்டவருங்க. பரமாத்மாவுக்கு வந்து பெரிய சக்தி இருக்கு, எதை வேணாலும் நாசம் பண்ணக்கூடியவர், எத்தனை அரக்கனை கொண்டிருக்காரு அவர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சர்வ சக்திகளையும் வந்து பாத்தீங்கன்னா அவரிடத்துல நம்ம காண்றோம். கண்ணை எமைச்சாருன்னா ஒரு சிருஷ்டிங்க, கண்ணை மூடினாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிருஷ்டி சம்ஹாரம் ஆயிடும், கண்ணை திறந்தாருன்னா ஒரு சிருஷ்டி ஸ்டார்ட் ஆயிடும். அப்படிப்பட்ட சாமர்த்தியம் உடையவர் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ருத்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிமிஷமாத்திரங்க அவருக்கு இது எல்லாத்தையும் நாசம் பண்றதுக்கு. அவர் நினைச்சாருன்னா ஒரு ருத்ர தாண்டவம் ஆடினாருன்னா அந்த மொத்த ஜெகத்து வந்து பாத்தீங்கன்னா பஸ்மமா போயிடும் அப்படின்னு. அப்ப அந்த ஈஸ்வரன் இடத்துல நம்ம என்ன பண்றோம், சர்வ சக்தியை வந்து பாத்தீங்கன்னா ஸ்ருதிகளும் ஸ்மிருதிகளும் புராணங்களும் இதிகாசங்களும் என்ன பண்ணுது சொல்லியிருக்கு. அது மூலமா சித்தேகே அப்பி, அது மூலமா சித்தியானாலும் கூட சாஸ்திரார்த்த நிச்சய அர்த்தம் உச்சது. இங்க என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம அதே ஈஸ்வரனை பத்தி தான் பேச போறோம். என்ன பண்ண போறோம் தெரியுங்களா உங்களுக்கு, நிறைய கதை கேட்டு நமக்கு வந்து பிலீவ்னஸ் வந்து நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் என்னது, ஈஸ்வரன் இருக்காருன்றது நம்பிக்கையா இல்ல நிச்சயமா. அதனால்தான் நாங்க என்ன சொல்லுவோம் தெரியுங்களா உங்களுக்கு, எங்களோட குருநாதர்கள் எல்லாம் சொல்றது நான் ரொம்ப ப்ரிஸ்கிரைப் பண்ணுவேன், எல்லாம் கையில காசு இல்லாம யாத்திரை பண்ணி பாருங்க அப்படின்னு. நாங்களாம் பண்ணுவோம், நிறைய பண்ணுவோம். அது மாதிரி அடுத்த ஷெல்டர் என்னன்னு தெரியக்கூடாது, அடுத்த ஃபுட்டு எங்கன்னு தெரியக்கூடாது, உங்களோட எந்த காரியங்களும் உங்களுக்கு ஃபியூச்சரை பத்தி எதுவும் இருக்கக்கூடாது, கையை தூக்கிடணும். நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரியாதுப்பா, பிராரப்தம் நீ என்ன கொடுக்குறியோ அதுதான் அப்படின்னு கையை தூக்கிட்டு ஒரு யாத்திரை வந்து ஒரு 10 நாள் யாத்திரை பண்ணி பாருங்க, ஈஸி. இங்க பழனிக்கு காவடி தூக்குறதெல்லாம் இருக்கு, இது மாதிரி எங்கேயாவது ஒரு யாத்திரை, திருப்பதி யாத்திரைன்னு கிளம்பிடுங்க. சென்னையில இருக்கிறவங்களாம் நடந்தே வந்து பாத்தீங்கன்னா திருப்பதி யாத்திரை போறேன்னு செல்போனை வச்சுட்டு, செல்போன் எடுத்துட்டு போகிறார், செல்போனை வச்சுட்டு பர்ஸை வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே பர்ஸை விட்டுட்டு என்ன பண்ணணும், கிளம்பிடணும் திருப்பதிக்கு யாத்திரை அப்படின்னு. இல்லைன்னா திருச்செந்தூர் யாத்திரை கிளம்பிடணும், பழனிக்கு வந்து பாத்தீங்கன்னா யாத்திரை கிளம்பிடணும், நடப்பயணம் நிறைய நிறைய பண்ணிட்டு இருக்காங்க ஜி. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டைக்கு கிராஸ் பண்றீங்க அப்படின்னாவே என்ன, திருச்சி போறவங்க அந்த ரூட்ல போறீங்க அப்படின்னா உளுந்தூர்பேட்டை விழுப்புரத்தை தாண்டிட்டீங்கன்னாவே நிறைய பேர் சமயபுரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நடந்து மஞ்ச வேட்டி கட்டிட்டு நடந்து போறதை பார்க்கலாம் நீங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து யாத்திரை பழனிக்கு போற ரூட்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பாத யாத்திரை போயிட்டு இருப்பாங்க. அம்மன் கோயிலுக்கு போறவங்க நிறைய பேர் அங்கங்க அந்தந்த ஏரியாவை நோக்கி. திருப்பதி பக்கம் போயிட்டீங்கன்னா 4 ரோட்லயும் போனீங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் நடந்து போயிட்டே இருப்பாங்க பகவானுக்காக. இது மாதிரி போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க சொல்லுவோம் ஈஸ்வரன் நம்பிக்கை வந்து பாத்தீங்கன்னா எப்ப வேணாலும் நம்பிக்கை அவநம்பிக்கையா மாறும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நேற்று கூட ஒரு பிரசித்தமான ஒருத்தர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா முஸ்லீமா மாறிட்டார். நான் ஒரு வீடியோ பார்த்தேன், வாடி பார்த்தேன், எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் பேசுறதெல்லாம் என்லைட்மெண்ட்டை பத்தி பேசுறாரு. என்லைட்மெண்ட்டை பத்தி பேசிட்டு அவர் எப்படி முஸ்லீமா மாறினார். நான் வந்து பாத்தீங்கன்னா குரானை படிச்சோன்னே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் சரியானதுன்னு தோணுச்சு, நான் மாறிட்டேன் அப்படின்ட்டு எனக்கு ஆச்சரியம் வச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர்கிட்ட இருந்தது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்பிக்கை. எது வரைக்கும் உங்கள்கிட்ட ஈஸ்வரன் ஒரு நம்பிக்கையா இருக்காரோ, ஏதாவது உங்க லைஃப்ல வந்து ஒரு பெரிய இன்சிடென்ட், ஏதோ ஒரு லாஸ் ஆகுது, இல்ல வந்து நமக்கு ரொம்ப பிரியமானவங்க நம்மளை வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டு போயிடுறாங்க, இல்ல இறந்து போயிடுறாங்க, ஏதோ ஒரு நடக்குது அப்படின்னும் போது நம்ம என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரனாவது மண்ணாங்க கேட்டியாது, போய நம்ம சாமி கும்பிட்டு என்ன ஆக போகுது, ஒன்றும் இல்லை, சாமி நம்மளை ஏமாத்திட்டார் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டியனா மாறுறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. ஞான ஸ்நானம் எடுத்துக்கிட்டு அலையிலையா சொல்லிட்டு போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா முகமதுன்னு பேரை மாத்திக்கிட்டு குல்லாவை போட்டுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரன்றது நம்மகிட்ட எல்லாத்துக்கும் எப்படி இருக்கு, நம்பிக்கை, ஸ்ரத்தா.
ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, அந்த ஸ்ரத்தைக்கு அர்த்தம் சொல்லும் போதே திருட விஸ்வாசம் அப்படின்னு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். எதுல இருக்கு? சமம், தபம், உபரதி, ஸ்ரத்தா, சமாதானம் இருக்கா? அந்த ஸ்ரத்தா மட்டும் வந்து ஒருத்தருக்கு உண்டாகல அப்படின்னா, ஸ்ரத்தான நம்பிக்கை இல்லைங்க. ஸ்ரத்தாக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல இல்ல, இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா டிக்ஷனரியில தேடி பாத்தீங்கன்னா ஸ்ரத்தான்றதுக்கு சப்தத்துக்கு மீனிங் இல்லை. பிலீவ்னஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது பிலீவ்னஸ்ன்ற வார்த்தை இல்லை. ஸ்ரத்தாக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா திருட விசுவாசம். எந்த காரணத்தை கொண்டு அக்னி சுடும், இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரத்தையா, இந்த நம்பிக்கையா இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஞானமா, நிச்சயமா? அக்னி சுடுன்றது வந்து நிச்சயம். என்னைக்காவது மாறுமா? இல்ல அக்னி வந்து பாத்தீங்கன்னா சில்லுன்னு ஆயிடும் அப்படி என்னைக்காவது நம்ம சொல்லியிருக்கோமா? சொல்லவே இல்லை. நிச்சயமா எப்படி தெரியும்? இதே மாதிரி ஈஸ்வரன் இருக்கார். ஈஸ்வரன் எனக்குள்ளார அந்தர்யாமியா இருக்கார். இந்த உலகத்துல நடக்கிற எல்லா கண்ணை எமைக்கிறதுக்கு கூட வந்து என்னுடைய கண்ணு எமைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு பின்னாடியும் ஈஸ்வரன் தான் என்னுடைய கண்களையும் இமைக்க வைக்கிறார். நாம் பண்ணல. இந்த உலகத்துல எந்த அசைவு இருந்தாலும் அது ஈஸ்வரனோடது அப்படின்னு உங்களுக்கு சாலிடா ஒண்ணு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஸ்ரத்தான்னு பேர். அந்த சாலிடா உங்களுக்கு வந்து ஒண்ணு அந்த ஈஸ்வர நிச்சயம் உண்டாச்சு அப்படின்னா, நீங்க கண்ண மூடி எங்கேயாவது உட்கார்ந்தீங்க அப்படின்னா நிதித்தியாசனத்துக்கு போய் இப்பவே சிரவணம் மனநம் அடுத்தடுத்த நிலைக்கு நம்மளுடைய இன்செக்யூரிட்டின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? இன்செக்யூரிட்டி ஏன் வருது தெரியுங்களா? நம்ம தான் பண்ணிக்கிட்டோம், நம்மளை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு. பணம் எடுத்தியாப்பா? கார்டு இருக்கா? எத்தனை கார்டு வச்சிருக்க? சில சமயம் சில கார்டுக்கு செல்லாம போயினாலும் போயிடும். ஏடிஎம் கார்டுலாம் வச்சுக்கோ. கேஷ் ஏடிஎம் கார்டையும் நம்பாம எங்கேயாவது ஏடிஎம் மிஷின் இல்லாமல் போயிடும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேக்கப்பா வந்து கொஞ்சம் பணத்தையும் தனியா வச்சுக்கோ. பணத்தையும் வந்து பாத்தீங்கன்னா யாத்திரை பண்ணும்போது நான் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சாமியோட நான் யாத்திரை பண்ணேன். யாத்திரை பண்ணும்போது அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய யாத்திரை பண்ணோம் மடாதிபதி சுவாமி. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 5 இடத்துல வந்து கேஷை வந்து பாத்தீங்கன்னா மாத்தி கேஷை வந்து பிரிச்சு வச்சுக்கிறது. ஏன் சாமி அப்படின்னு கேட்டா, இல்ல ஒண்ணு தொலைஞ்சாலும் ஒண்ணு இருக்கும் தலையில எடுத்து. ஏன் சாமி, நாங்கெல்லாம் யாத்திரைக்கு வந்து பாத்தீங்கன்னா பகவான்கிட்டயே பர்ஸை கொடுத்துட்டு போயிருக்கோம் சாமி. எது? பகவான்கிட்டயே பர்ஸை எடுத்து பகவான்கிட்டயே கொடுத்துறது, நீயே செலவு பண்ணுப்பா எனக்காக அப்படின்னு. அதை விட்டுட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா 5 இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மாத்தி சேவ் பண்ணி இப்படி போனா பயம் போகுமா? யோசிச்சு பாருங்க. பயந்துகிட்டே இருக்கு. யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா இன்னொரு பேக் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா இன்னொரு பேக். இப்ப வந்து யாத்திரை பண்றவங்களுக்கெல்லாம் இதுதான் சொல்றோம், பிரிச்சு வைங்க பணத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு வைங்க அப்படின்னு. இவ்வளவு நம்பிக்கை இல்லாம போயிட்டு யோசிச்சு பாருங்க. பண்றது வந்து தீர்த்தாடணும். ராமரை நம்புறதே இல்லை. யாரை நம்புறோம் அப்படின்னா திருடன் மேல நமக்கு விசுவாசம் ரொம்ப இருக்கு, அவன் திருடிட்டு போயிடுவான் அப்படின்னு. ராமர் மேல காப்பாத்துவாருன்னு ஒரு நம்பிக்கையே நமக்கு இல்லை. நம்ம கர்ம பலனை எல்லாத்தையும் பகவான் தான் பாத்துக்கிறாரு அப்படின்னு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கை இல்லை. அதனாலதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல நிச்சயம் வரணும்னா பரிவிராஜகனா இருக்கிறதுன்றது ஒண்ணு. யாத்திரை போங்க. அதுக்காக முன்னாடிலாம் காட்சி யாத்திரையெல்லாம் வச்சிருந்துச்சு பாத்தீங்களா? அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர விசுவாசம் ரொம்ப திருடமா இருந்துச்சு. அப்ப நம்மளோட தேவைகள் பிறந்ததுல இருந்து சாகர வரைக்கும் இருக்கக்கூடிய ஜாதி, ஆயுள், போகம், இந்த எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா முடிகிற வரைக்கும் நம்ம சொல்லுவோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தானேமே லிக்காவுவா காணி வாழைக்கணும் ஒரு சொல்லுவோம் நார்த் இந்தியாவில். ஒவ்வொரு அரிசி பருக்கையிலையும் அதை சாப்பிட்றவனோட பேரு எழுதி இருக்கு. நான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கேன். காக்கா மைனாலாம் இப்ப 2 மணிக்கு வரும் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் ரைஸ் எல்லாம் போட்டு கரா பூந்தி எல்லாம் போட்டு இந்த குட்டிங்களுக்கெல்லாம் சின்ன குருவிகள்லாம் நிறைய வரும், அதுக்காக ஃபீடிங் பண்ணிட்டு வந்துடுவேன். வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா குரங்குங்க கூட்டம் வந்து. எனக்கு யோசிப்பேன், இவங்க டைம் இல்லையே, இவங்க ஈவினிங் தான் வரணும், டைம் முன்னாடியே வந்துருவாங்க. இப்ப டைம் முன்னாடி வந்தா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, பட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடாது, அதுக்கு முன்னாடியே குரங்குகள் சாப்பிடுது. குரங்குகள் என்ன பண்ணுவோம், தான் சாப்பிடும் மொழிய மற்றவங்களை சாப்பிடவே விடாது, யாரையும் சாப்பிட விடாது, உட்கார்ந்துக்கிட்டே இருக்கும். இப்ப நான் முதல்ல என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்டீங்கன்னா, இந்த குரங்கெல்லாம் விரட்டி விட்டுக்கிட்டே இருப்பேன். அப்புறம் அனுப்பாய் போச்சு. என்னன்னு கேட்டீங்க, எவ்வளவு நேரம் தான் விரட்டுறது குரங்க? நான் தீர்மானிக்கிறேன், என்னன்னு தீர்மானிக்கிறேன்னா, இது பட்சிகளுக்கு, குரங்குக்கு இது அப்படின்னு நான் வந்து டிவைட் பண்ணி கொடுக்குறேன். ஆனா அந்த ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா வர்றதே இல்லை. இப்ப என்ன தெரிஞ்சு போச்சு அப்படின்னா, வைக்கும் போதே யார் சாப்பிட்டாலும் சாப்பிட்டோம், யாருக்கு கர்மா இருக்கோ அவங்க வந்து சாப்பிட்டோம். ஒவ்வொரு வாட்டியும் ஃபீடிங். இப்ப கூட காக்கா கத்திட்டு இருந்துச்சு, ஃபீடிங் பண்ணியாச்சு. குரங்கு சாப்பிடுதா இல்ல காக்கா சாப்பிட்டுச்சா ஒண்ணும் தெரியாது. ஒவ்வொரு நாளும் நான் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். என்னன்னா, நம்ம தீர்மானிக்கிறது இல்லை.
இது எல்லாம் இந்த மொத்த யூனிவர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னா, நான் ட்ரை பண்றது எதுவுமே நடக்கல, பின்னாடி ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிச்சயம் பண்ணியிருக்கார், ஒரு ஆர்டர் வச்சிருக்கார். கர்மா தியரி தான் அந்த இடத்துல வருது. கர்ம பல தாத்தா ஈஸ்வரன். அப்ப பார்த்து 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 ஒவ்வொருத்தருக்கும் மயிரிலையும் பெசகாம வந்து பாத்தீங்கன்னா பலன் கொடுக்கிறார். எல்லாத்துக்கும் சூரியனுக்கும் கர்ம பலனை கொடுக்கிறார், இந்த காத்துக்கும் வந்து கர்ம பலனை கொடுக்கிறார், அக்னிக்கும் பூமிக்கும் எல்லாத்துக்கும் கர்ம பலன் இருக்கு. இவ்வளவு நாள் நீ வந்து பாத்தீங்கன்னா அமைதியாயிரு, அதுக்கப்புறம் பிரளயம் நடக்கட்டும் அப்படின்னு அது கர்மா பூமிக்கு. பூகம்பம் இங்க நடக்கட்டும், நடக்கக்கூடாது, அது கர்மா. இது மாதிரி எல்லாம் காற்று வீசட்டும், காற்று வீச வேணாம், எல்லாம் ஒரு ஆர்டர்ல போயிட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா ஆகணும். அப்ப நிச்சயம் ஆகணும்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, மனசு நம்பிக்கையில இருக்கிறது. நம்பிக்கையில இருக்கிறத வந்து ஒரு அனுபவப்பட்டீங்கன்னா என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயம் வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கையா இருந்தது நிச்சயம் ஆயிடும். அக்னி சூடும் அக்னி சூடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அக்னி சூடுன்னு பிலீவ்னஸாவே இருந்ததுக்கு பிறகு எப்போ அது நிச்சயமாகுது? ஒரு வாட்டி தொட்டு பார்த்ததுக்கு அப்புறம் நிச்சயமாயிடுது, அக்னி சூடும். ஊர்ல இருக்கவங்க எத்தனை பேர் வந்தாலும் இல்ல அக்னி சில்லுன்னு இருக்கும்னு எத்தனை பேர் வந்து சொன்னாலும் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, ஏத்துக்கவே மாட்டீங்க. அக்னி சூடும். ஏன்? அனுபவம் ஆயிடுச்சு. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் இருக்காருன்னு வெறும் பிலீவ்னஸ்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மனசோட தன்மை. அது எங்கேயுமே மனசு வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலமா இருக்கிறது. ஒரு நாள் நம்பிக்கைப்படும், இன்னொரு நாள் வந்து நம்பிக்கை இல்லாம போயிடும். அதனால என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, 2 காரியம் பண்ணணும். ஒண்ணு ஈஸ்வர அனுபவம் பண்ணணும், இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா விசாரத்து மூலமா, புத்தி மூலமா நல்ல யுக்திகளை வச்சுக்கிட்டு கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஒரு ஈஸ்வர தத்துவம் இருக்கு அப்படின்னு நிச்சயம் பண்ணணும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஆச்சாரியார் சொல்றாரு, ஸ்ருதியிலையும் ஸ்மிருதியிலையும் இந்த பிரசித்தமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பரமாத்மாவை பத்தி சர்வஜரா சர்வசக்திமானா இருக்காருன்னு நமக்கு கதையா சொல்லியிருக்கோம். கதையா சொன்னாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் விசாரம் பண்ணி இவர் இருக்கார் அப்படின்னு விசாரம் பண்ணல. இப்போ உபனிஷதத்துல நம்ம என்ன பண்ண போறோம், புத்தி பூர்வமா விசாரம் பண்ணி, இந்த புத்தி வந்து பாத்தீங்கன்னா நிச்சயாத்மிகா புத்தி, சங்கல்ப விகல்பாத்மகம் மனஹ. மனசு வந்து பாத்தீங்கன்னா சில சமயம் சங்கல்பம் நல்லா பண்ணும், நம்பிக்கைப்படும், சில சமயம் நம்பிக்கை இல்லாம போகும், மாறிக்கிட்டே இருக்கும். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, உணர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், விசாரம் பண்ணி புத்தி ரீதியா என்ன பண்ண போறோம், நிச்சயம் பண்ண போறோம். இதுதான் இனிமே நடக்க போறது. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, இதுல எல்லாத்துலயும் ஸ்ருதி ஸ்மிருதிகள் எல்லாத்துலயும் அந்த சர்வஜர பத்தின விஷயம் சித்தே அபி, சித்தமாயிருந்தாலும் கூட இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், சாஸ்திரார்த்தம் பண்ண போறோம். சாஸ்திரார்த்தம் என்ன அர்த்தம்? விசாரம். ஈஸ்வரன் இருக்காரா இல்லையா, அவர் எப்படிப்பட்டவர், என்னவா இருக்கார், சங்கு சக்கர கதாகாரியா இருக்காரா, எப்படிலாம் இருக்கார். உங்களுக்கு டவுட் வரும்ல, இத்தனை தெய்வங்கள் இருக்கு, இத்தனை ஆயுதங்களை வச்சுக்கிட்டு இத்தனை பேர் இருப்பானா, ஐயோ ஊர்ல இருக்க தெய்வங்களோட எண்ணிக்கையை பார்த்தா நம்ம லோக்கத்துல இருக்க மக்களோட எண்ணிக்கையை காட்டிலும் அதிகமா இருக்கும். ஜீசஸ் வந்து ஒரு பக்கம் இருக்கார், ஒரு பக்கம் அல்லா இருக்கார், ஒரு பக்கம் நம்ம இருக்கோம், இன்னும் ஏகப்பட்ட தேவதைகள் இருக்கு. ஒருத்தனுக்கு ஒருத்தன் இங்கேயே மக்கள்கிட்ட இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அப்போ மேல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரர்களுக்குள்ளார ஏகப்பட்ட சண்டை நடக்கும் போல இருக்கே. உண்மைதானே? இப்ப இங்கேயே அவங்கள பார்க்காமயே நமக்கு இவ்வளவு சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன எப்படி இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஆயுதமா வச்சிருக்காங்க கையில. ஐயோ என்ன இவ்வளவு ஆயுதம் வச்சிருக்காங்க, ஆயுதங்கள்லாம் எதுக்கு, சண்டை போடுறது? சண்டையே இல்லை அப்படின்னா நித்திய ஆனந்த சுரூபமா பகவான் இருக்காருன்னா எதுக்கு போய் இத்தனை ஆயுதங்கள், எல்லாத்தையும் ஆயுதங்களை விட வேண்டியதுன்னு. எல்லா தேவதைகளும் வந்து பாத்தீங்கன்னா வாகனம், புலி வாகனம், சிங்கம் வாகனம், குரொக்கடைல்ல வாகனம், பாம்பு வாகனம், பாம்பை கழுத்தையோ என்னையாது. ஈஸ்வரனா யாரு? நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கையா இருக்கிறத நிச்சயம் பண்ணணும். அந்த நிச்சயம் பண்றதுக்கு பேர் தான் சாஸ்திரார்த்த நிச்சய அர்த்தம் உச்சியது. இனிமே விசாரம் பண்ண போறோம். தஸ்ய ஈஸ்வரஸ்ய சத்பாவ சித்திகி குதோ பவதி இது உச்சியது. ஆச்சாரியர் தெளிவா சொல்றார், ஈஸ்வரன் இருக்கான். ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா உள்ள அந்தரியாமியா இருக்கான், அவன் தான் எல்லாம் பண்றான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கர்த்தா போக்தா மகேஸ்வரக, அவன் தான் மகேஸ்வரன், அவன் தான் கர்த்தா, அவன் தான் போக்தா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவனோட சத்பாவம், சத்பாவம்னா அவனோட எக்ஸிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சித்தி வந்து பாத்தீங்கன்னா குதக பவதி, எவ்விதமா வந்து பாத்தீங்கன்னா எந்த காரணங்களால நமக்குள்ளார அவனுடைய இருப்பு தன்மையை நம்ம ஃபீல் பண்ண முடியும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இனி சொல்லப்பட போகின்றது. ஆச்சாரியா சொல்லிட்டார். சொன்னது பிறகு ஆச்சாரியார் இத அடுத்த பாஷை ரொம்ப அற்புதமா எழுதுறார். இதம் யத் ஜகத், யத் இதம் ஜெகத். நம்ம இந்த உலகத்தை பாக்குறோமா, யத் இதம் ஜெகத்,
ஜாயத்தே கச்சதி இதி ஜெகத். ஜ க இத், ஜ க இத். ஜா ஃபார் ஜாயதி, கா ஃபார் கச்சதி. ஜாயத்தினா வந்து போறது எதுவோ அதுக்கு எல்லாத்துக்கும் பேரு ஜெகத்துன்னு பேரு. எதெல்லாம் வந்து போறது? இந்த மொத்த உலகமும் வந்து போறது. ஜாகிரதத்துல வந்துச்சு, சொப்பனத்துக்கு போனோன்னு போயிடுச்சு. சொப்பனத்துல ஒரு லோகம் வந்துச்சு, டீப் ஸ்லீப் போகும்போது போயிடுச்சு. திரும்ப காலையில ஜாகிரதம் வந்துச்சு, போச்சு, வந்துச்சு, போச்சு, வந்துச்சு, போச்சு, பிறந்தாங்க, இறந்தாங்க, பிறந்தாங்க, இறந்தாங்க, போயிட்டே இருக்கு. இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாத்துக்கும் பேர் என்ன பேருனா, நீங்க பாக்குறது எல்லாமே ஜெகத்துன்ற சப்தத்தை கொண்டு வருது. யூனிவர்ஸ், மொத்த யூனிவர்ஸ், மொத்த கிரியேஷன் எல்லாத்தையும் எடுத்து. எத்து இதம் ஜெகத்து, எது இந்த ஜெகத்துன்னு நம்ம சொல்றோம். இந்த ஜெகத்துல யாரெல்லாம் இருக்கா? தேவர்கள் இருக்காங்க மேல. அதுக்கப்புறம் கந்தர்வ மியூசிஷியன்ஸ் இருக்காங்க. நல்ல நமக்கு எப்பவுமே மியூசிக் மேல ரொம்ப ஆசை இருக்குல்ல, எனக்கு ரொம்ப அதிகம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்பவுமே மியூசிக் போட்டா நல்லா இருக்கும். கந்தர்வர்கள் வந்து பாத்தீங்கன்னா அழகா மியூசிக், வீணா கானம் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க மேல. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யக்ஷர்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் ராட்சசர்கள் இருக்காங்க. இதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா பித்ருலோகம் இருக்கு. அதுக்கப்புறம் பிசாசங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேவயோனையகன் இருக்கு. அமரகோசத்துல சொல்லுது. பிசாசுன்னு நீங்க நினைக்கிற மாதிரி கீழானதுலாம் இல்லை, அதெல்லாம் தேவயோனையக. ரக்ஷ யக்ஷ பிசாசக இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேவயோனிகள் அப்படின்னு சொல்லுது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா பிசாசுன்றது கூட வந்து பாத்தீங்கன்னா தேவயோனியா, தேவ ஜாத்தியா இருக்கிறது. இவ்வாறு லட்சணத்தை உடையது. தியூ வியத் என்ன இருக்கு? சொர்க்கலோகம். தியூன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கலோகம். அதுக்கப்புறம் வியத் அப்படின்னா வானத்துல இருக்கிற பித்ருலோகங்கள். அதுக்கப்புறம் பிருத்திவி, அதுக்கப்புறம் ஆதித்ய, சந்திர, கிரக, நட்சத்திர, விசித்திரம், விவித பிராணி, உபபோக யோக்கிய. ஐயோ ஆச்சரியம், சூப்பரா எழுதுற. இந்த உலகத்துல என்னெல்லாம் பாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொன்றா எண்ணிட்டு வரார். தேவர்கள் இருக்காங்க, கந்தர்கள் இருக்காங்க, யக்ஷர்கள் இருக்காங்க, ராட்சசர்கள் இருக்காங்க, பித்தர்கள் இருக்காங்க, பிசாசாதிகள் இருக்கு. ஆதியில வந்து பாத்தீங்கன்னா மற்ற எல்லாத்தையும் கொண்டு வந்துருங்க. கூடவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நரர்களா இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு கீழே அத்தல, வித்தல, சுத்தல, பாதாள, தலாத்தல, மகாத்தல, ரசாத்தல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கீழே 7 லோகங்கள் இருக்கு. இது இல்லாம இதுல இருக்கக்கூடிய ஜீவர்கள், விதவிதமான ஜீவர்கள் இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா தியூ வியத் பிருத்திவி ஆதித்ய. தியூனா ஆகாசத்தை எடுத்துங்க, இல்லைன்னா தியூனா சொர்க்கத்தை எடுத்துங்க. தியூ சொர்க்கம், வியத்துனா ஆகாசம், பிருத்திவி இந்த பூமி, ஆதித்யன் சூரியன், அதுக்கப்புறம் சந்திரன், அதுக்கப்புறம் கிரகங்கள், ஏகப்பட்ட கிரகங்கள் இருக்கு. அது இல்லாம நிறைய கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கு. இது எல்லாம் விசித்திரமா இருக்கு. நம்மளால இமேஜினே பண்ண முடியல. ஒரு கிரகத்துல வந்து சொல்றாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா வேற ஒரு கிரகம் இருக்கான். நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். இந்த வானவெளியை பத்தி ஆராய்ச்சி பண்றவங்க நிறைய புதுசா போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வெறும் தங்கமா மழையா பெய்யுதான். ஒரு கிரகத்துல வந்து வெள்ளியா மழையா, நம்மளால நினைச்சு பார்க்க முடியல. தங்க மழை பெய்யும்னா எப்படி இருக்கும்? வைர மழை பெய்யுமா சில இடத்துல? யூனிவர்ஸை பத்தி நம்மளால கால்குலேட் பண்ணவே முடியல. இது என்னப்பா விசித்திரமா இருக்கு. மெதுவா போக 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 நம்ம யூனிவர்ஸை பார்த்தாவே ஒரு சின்ன கடுகளவு தான் இருக்கு மொத்தம் நம்மளோட பால்வெளியே, நம்மளோட இதே. இந்த மில்கி வேவை வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு மில்கி வேல இருந்து பாத்தீங்க அப்படின்னா சும்மா அல்பமா தெரியுது, ஏதோ சும்மா ஒரு புகை மாதிரி தெரியுது. என்ன விசித்திரம் கூட பிரம்மாண்டம் இது. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விசித்திரமா இருக்கு, அதே நேரத்துல விவிதமா இருக்கு. அது மட்டும் இல்லாம விவித பிராணி உபபோக யோக்கிய, விதவிதமான பிராணிகளோட உபபோகம் பண்றதுக்காக என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்தான சாதன சம்பந்தி ஒரு ஸ்தானத்தை ஏற்படுத்தி இருக்கு. இப்ப நம்ம மனுஷனா பிறந்திருக்கோம். மனுஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் தானே சுவாசம் பண்ண வேண்டியிருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆக்சிஜன் இருக்கட்டும், கார்பன் டை ஆக்சைடு செத்து போயிடுவான். கார்பன் டை ஆக்சைடு வச்சா அவனால சுவாசிக்க முடியாது. அதே வந்து பாத்தீங்கன்னா வேற இடத்துல வேற ஒரு ஜீவனுக்கு என்னவா இருக்கும்? கார்பன் டை ஆக்சைடு. நைட்ரஜன், நீங்களும் நானும் நைட்ரஜனை ஸ்மெல் பண்ண முடியாது, செத்து போயிடுவோம். அதே வந்து பாத்தீங்கன்னா இந்த அனிமை இதெல்லாம் இருக்கு, தாவரங்கள்லாம் இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுது? அந்த நைட்ரஜனை தான் எடுத்துக்கிட்டு ஜீவிச்சுக்கிட்டு இருக்கு. நம்மளால 10 நிமிஷம் கீழே தண்ணிக்குள்ளார இருக்க முடியாது. அங்க ஜலராசிகள் வந்து பாத்தீங்கன்னா அழகா தண்ணிக்குள்ளார இருக்கிற ஆக்சிஜனை பிரிச்சு எடுத்து ஜீவனம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப விதவிதமான உபபோகம். நம்ம மனுஷ சரீரம் எடுத்தா மனுஷ சரீரத்துக்கு என்ன வேணும், தேவ சரீரம் எடுத்தா தேவ சரீரத்துக்கு என்ன வேணும், அப்படின்னு பிரிச்சு விதவிதமான சாதனங்களை பிராணிகள் உபயோகப்படுத்துறது மாதிரியே. நான் நல்ல ஐட்டமா வந்து குரங்குக்கு முன்னாடி போடுவேன். குரங்கு வந்து மோந்து பார்த்துட்டு தூக்கி போட்டு போயிடுவாங்க. எனக்கு அசிங்கமா ஆயிடும். நான் நல்ல ஐட்டம்,
என்னைக்காவது என்ன பண்ணுவாச்சு, நம்ம தானே சாப்பிட்றோம் நல்ல ஐட்டம், குரங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஐட்டமா கொடுக்குமே அப்படின்ட்டு 5 ஸ்டார் சாக்லேட் எடுத்து கொடுத்தேன்னு வச்சுங்களேன், அது பிசு பிசுப்பா இருக்குன்னு வச்சுங்களேன். குரங்குக்கு வந்து பிசு பிசுப்பா இருந்தா அது ஒரு மாதிரி கூச்சப்படுவாங்க, அப்படியே கையை தேய்ச்சிப்பாங்க. குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தம், அவன் ஐயங்காரு, குரங்கெல்லாம் ஐயங்காரு. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சுத்தம் பார்க்கும். இந்த பிசு பிசுப்பா சாக்லேட்டை போட்டேன் அப்படின்னா அப்படி தொட்ட மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா போடா அப்படின்னு தூக்கி போட்டு போயிடுது. எனக்கு அசிங்கமாயிடும், அடப்பா அந்த 5 ஸ்டார் சாக்லேட் போட்டு ஏமாந்து போயிட்டேன்னு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 5 ஸ்டார் சாக்லேட் சாப்பிட்றதுக்கான போகம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இல்லை. சில ஜீவராசிகள் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட் சாப்பிடாது, சில ஜீவராசிகள் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட் சாப்பிடுது. குரங்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸை வந்து விரும்பி சாப்பிடுது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பட்சிகளுக்கோ இல்ல நாய்களுக்கோ நீங்க பழங்களை போட்டீங்கன்னா நாய்கள்லாம் சீண்டி கூட பார்க்காது ஃப்ரூட்ஸை. ஆப்பிள் போட்டு பாருங்க, நாய்க்கு சாப்பிடாது, குரங்குக்கு போட்டு பாருங்க. இப்ப விசித்திரமான இது. ஒவ்வொரு ஜீவராசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா உபபோகம் பண்ணக்கூடிய விஷயங்கள் மனுஷங்களுக்கு வேற, மிருகங்களுக்கு வேற, தாவரங்களுக்கு வேற. இவங்கெல்லாம் பார்ப்பாங்களாம், வேற தேவர்கள்லாம் மேல இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம நல்ல ஒரு ஃபீஸ்ட் வச்சு சாப்பிட்டுருக்கோம்னு வச்சுங்க, நல்ல புலாவ், பன்னீர் பட்டர் மசாலா, நல்ல பாயசம், நல்ல அருமையா நிறைய ஐட்டம் வச்சு சாப்பிட்டு இருக்கோம், நல்ல அவியல், அடாவியல் இதெல்லாம் வச்சு. மேல இருந்து ஒரு தேவன் பார்ப்பான், பாரு நாய் மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு மேல இருந்து பார்த்துட்டு இருப்பான். சரி, இதெல்லாம் போய் மனுஷன் சாப்பிட்றான், ஐயோ அவன் என்ன பண்ணுவான், ஐயோ இதெல்லாம் போய் மனுஷன் சாப்பிட்றான், அதுவும் ரசிச்சு சாப்பிட்றான் அப்படின்னு. ஏன் அப்படின்னா அவனுக்கு போகம் என்னதுன்னா திவ்ய போகம். அவனுக்கு வந்து நம்ம தேவதைகளுக்கு காட்டும் போது போகம் பண்ணும்போது பண்றோம் பாத்தீங்களா, அப்படி லைட்டா கதவை அந்த தேவதைகளுக்கு இது பண்ண ஆஃபர் பண்ணும்போது அந்த சக்கரை பொங்கலோட அந்த பாத்திரத்தை வந்து லைட்டா திறந்து அந்த வாசனை மட்டும் போற மாதிரி சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் பண்றோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பொங்கல் வந்து பாத்தீங்கன்னா சக்கரை பொங்கல் அவனுக்கு பிடிக்காது, அந்த வாசனையே வந்து பாத்தீங்கன்னா தேவதைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்மெல் பண்ணி திருப்தி ஆயிடுவாங்க. திவ்ய போகம். அப்ப நம்ம சாப்பிட்ற போகம் பண்ற விஷயங்களுக்கும் தேவதைகளோட விஷயங்களுக்கும் அவ்வளோ டிஃப்ரெண்டா இருக்கு. ராட்சசர்களோட போகம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளால வந்து ரத்தத்தை வந்து பார்த்தாவே நம்ம பயப்படுறோம். இந்த ராட்சசர்கள் வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களோட பிளட்டை வந்து பாத்தீங்கன்னா உடச்சி இந்த ரத்தத்தை வந்து குடிக்கிறது தான் அவனோட. சைனாக்காரனோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தா எனக்கு தெரியுது, என்னடா இவன் இப்படி இருக்கான மனுஷங்கள்லாம் அப்படின்னு. போயிட்டு இருக்க உயிரோட போயிட்டு இருக்கதான் எடுத்து வாயில போட்டுக்கிறாங்க. ஐயோ, இந்த பல்லி வந்து என்ன பாப்பேன், பல்லி வந்து பூச்சி ஏதாவது வரும் லைட்டுக்கு பக்கத்துல, கப்புன்னு வாயில அள்ளி பிடிச்சிக்குது, உள்ள போட்டு சாப்பிட்டுருது. பச்சையா இருக்கிற பூச்சி அப்படியே சாப்பிடுது. இதே மாதிரிதான் வந்து பார்த்தீங்கன்னா சைனாக்காரன் எல்லாம் நிறைய பேர் இருக்கான், ஓடிக்கிட்டு இருக்கிறது, திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது, பறந்துகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எதையாவது சுடுதண்ணிலையோ இல்லை எதையாவது முக்கி எடுத்து வாயில உள்ள போட்டுக்கிறான். தேலையே பிடிச்சி சாப்பிடுறானுங்க மனுஷங்க. ஐயோ, நம்மளால முடியுமா யோசிச்சு பாருங்க. அசுரர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, பிளட்டை குடிக்கிறதையே ஜீவனமா வச்சிருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்ப விதவிதமான இந்த மொத்த லோகத்தையும் பாத்தீங்க அப்படின்னா விசித்திரம், விசித்திரம். என்ன அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கு, உபபோகம், அதுக்கான விஷயங்கள், அதுக்கப்புறம் ஸ்தானம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்தானம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டி சௌக்கியமா இருக்கிறோம். சிலது வந்து பாத்தீங்கன்னா நேற்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ பார்த்தேன், என்னன்னா சிட்டுக்குருவி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இலைய மடிச்சு அதுக்குள்ளார ஒரு இலைய வந்து பாத்தீங்கன்னா சுருட்டி வச்சு ஒரு கூடு கட்டியிருக்கு. கீழே வந்து பாத்தீங்கன்னா அது இலைக்கு கீழே வந்து எதுவும் இல்லை, அழகா ஒரு கூடு கட்டி இருக்கு. மழை பெய்யும் போது அந்த சிட்டுக்குருவி என்ன பண்ணுது, கரெக்டா வந்து அதுக்குள்ளார உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு வெளியில. ஆச்சரியமா இருக்கு, எப்படியாவது இந்த குருவிக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ டெக்னாலஜி யாரு கொடுத்தா. இந்த தூக்கணாங்குருவியை பாத்தீங்க அப்படின்னா தூக்கணாங்குருவியை இந்த பரமரத்துல எல்லாம் கட்டி தொங்கும் பாத்தீங்களா, அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெட்ரூம், ஹாலு, கிச்சனு, ஸ்டோர் ரூமு, கடைசியில கீழே வந்து பாத்தீங்கன்னா டாய்லெட்டு. இதெல்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஆண் குருவி கட்டுமா, கட்டினதுக்கு பிறகு பெண் குருவியை கூட்டிட்டு வந்து காட்டுமா, நான் வீடு கட்டிட்டேன், நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு காட்டுறதுக்கு பிறகுதான் இந்த பெண் குருவி வந்து பாத்தீங்கன்னா கூட வரும். இல்ல அப்படின்னா வீடு கட்டல யோக்கியத்தை இல்லை அப்படின்னா வராதான், போனா நீ தனியாவே இருந்துக்கோ, எனக்கு வீடே கட்ட தெரியல, எனக்கு வந்தா வீடு கட்டினாதான் நான் வருவேன் அப்படின்னு. என்ன விசித்திரம் யோசிச்சு பாருங்க. இந்த வீடெல்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் கூட்டு வந்து காட்டுறதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணும், மின்மினி பூச்சி இருக்கு பாத்தீங்களா, இந்த மின்மினி பூச்சியை கொண்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த கூட்டுக்குள்ளார ஏதாவது ஒரு இடத்துல பிக்ஸ் பண்ணி வச்சு விட்டுருவான். ராத்திரி ஆச்சுன்னா மின்மினி பூச்சி என்ன பண்ணும், மினுக்கு லைட்டு வேற. சின்ன புத்திசாலிங்க. ஐயோ, இது ஒரு குருவி வந்து பாத்தீங்கன்னா நாங்க இங்கேயே பார்ப்போம். இந்த என்னோட பர்ணசாலையில இருந்து குச்சியெல்லாம் எடுத்து மரத்துல இருந்து இலையெல்லாம் அந்த இலைய வந்து பாத்தீங்கன்னா தனியா பிரிச்சு அந்த இலைக்கு நடுவுல இருக்க ஈர்க்கு இருக்குல்ல,
அதை மட்டும் எடுத்து கொண்டையில சொருகிக்குது. கொண்டையில சொருகிட்டு இந்த இதெல்லாம் ரெக்கையெல்லாம் சொருகிட்டு அப்படியே பறந்து போய் வேற ஒரு இடத்துல வந்து அதெல்லாம் வச்சு அழகா மடிச்சு ஷோ என்ன டெக்னாலஜி யோசிச்சு பாருங்க. யாரு புத்தியை கொடுத்தானே தெரியல. இந்த இந்த குருவி இருக்குல்ல மரங்கொத்தி, ஐயோ அது வேகம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. அந்த குருவியோட உருவம் இவ்வளவுதான் இருக்கு. அது கொத்துறதுக்கான அந்த இது வந்து பாத்தீங்கன்னா அந்த அழகு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. அதை வச்சு டொங்கு டொங்கு டொங்குன்னு அடிக்குது. தேக்கு மரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஓட்ட போடுதுங்க. பெரிய மரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஓட்ட போடுது. ஐயோ ஐயோ என்ன ஆகும்? நீங்க வேகமா கையை செவுத்துல அடிச்சீங்க அப்படின்னா உடம்பெல்லாம் அதிருது நமக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா டபுளோன்னு இருக்கு. அந்த அதிர்வை எப்படி தாங்குதுன்னே தெரியல, என்ன சிஸ்டம்னே தெரியல. அது வேலையே அதான் வச்சிருக்கு. இது ஓட்ட போட்டு போகுது. பாம்பு வந்து பாத்தீங்கன்னா உள்ள போகுது. இது ஓட்ட போட்டு ஒரு பொந்து கிரியேட் பண்ணோன்னே பாம்பு வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ளார வந்துருக்கு. என்ன விசித்திரம், என்ன கர்மா, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. விசித்திரமான உபபோக விஷயங்கள், சாதனங்கள். ஸ்தானம்னா இருக்கிற இடம், ஸ்தானம் சாதனம், நம்ம பயன்படுத்துற சாதனங்கள், சம்பந்தி நம்மளோட சம்பந்தப்பட்டவைகள். தது அத்தியந்த குஷல சில்பிபிகி அபி, அற்புதமான வார்த்தை சொல்றார். இதை எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப குஷல சில்பிபிகின்னு என்ன அர்த்தம்? ரொம்ப அற்புதமான ஒரு சிற்பியினாலும் கூட துர்நிர்மாணம். இதை நிர்மாணம் பண்றது ரொம்ப கஷ்டமா. பிளான் போட்டு ஒரு ஆர்கிடெக்ட கூப்பிட்டு வந்து இந்த உலகத்தை மாதிரி ஒரு நிர்மாணம் பண்ணுன்னு சொன்னா எத்தனை நிபுணத்தன்மை வாய்ந்த சிற்பிகளாலும் கூட என்ன பண்ண முடியாது? இது மாதிரி ஒரு கிரியேஷனை பண்ணவே முடியாது. என்ன விசித்திரம். நான் பாப்பேன் என்னன்னு கேட்டீங்கன்னா கலர்ஸ் இருக்கு. யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல இருக்கிற பட்சிகளுக்கும் இதுக்கும் கொடுத்துருக்க கலர், தாவரங்களுக்கும் இந்த இதுக்கெல்லாம் பட்டாம்பூச்சிக்கெல்லாம் ஹிமாலயாஸ் போகுது. இமாச்சல் பிரதேசம் என்னைக்காவது போயிட்டு வாங்க. இந்த குல்லு மணாலி பக்கம்லாம் நீங்க போனீங்க அப்படின்னா ஐயோ, அது இந்த ஏப்ரல் மாசம்லாம் போனோம்னு வச்சுங்க, இந்த வசந்த ருத்து போகும்போது போய் பார்த்தீங்கன்னா என்ன பியூட்டி தெரியுமா? நீங்க பார்க்கவே முடியாது. நூற்றுக்கணக்கான கலர்ஸ். அந்த நம்ம இந்த ஏரியாலாம் அதெல்லாம் இல்லவே இல்லை. சில ஏரியால தான் சிலதெல்லாம் இருக்கு. இந்த பட்டாம்பூச்சியில இருக்கக்கூடிய அந்த கலர் காம்பினேஷன் எவையா படைச்சது? நான் ஒவ்வொரு முறையும் அந்த பட்சிகளை பார்க்கும்போதுலாம் இப்ப யாரையா அவன், நான் அடிக்கடி கேட்டுப்பேன், எவையா இவன் இதெல்லாம் எப்படியா பண்ணா? ஏன்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு ஆர்டிஸ்ட். நான் ஆர்டிஸ்டா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது நாங்க பார்ப்போம் என்னன்னு கேட்டீங்கன்னா கலர் மிக்சிங் வந்து ரொம்ப கஷ்டம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலருக்கு பக்கத்துல ஒரு கலர் உட்கார வைக்கணும் அப்படின்னா ரெண்டுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா உட்கார வைக்கிறதுக்கு வந்து ஈக்குவலா அது மிக்ஸ் ஆனதே தெரியக்கூடாது, மெர்ஜ் ஆகுனதே தெரியாம உட்கார வைக்கணும். நான் பட்சிகளை பாக்குறேன், பட்டாம்பூச்சியை பாக்குறேன், பார்த்தா அசால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா பண்ணி வச்சிருக்கு. ஒரு எப்படியா இந்த கலருக்கு பக்கத்துல இந்த கலர்லாம் எப்படியா உட்கார வச்சாங்க, எவையா பண்ண? நான் ஒவ்வொரு முறையும் வந்து இந்த கேள்வி கேட்டுப்பேன், யாரையா இதெல்லாம் டிசைன் பண்ணது, எப்படியா டிசைன் பண்ணிருப்பான், எப்படி உட்கார்ந்து எவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணிருப்பான். இப்ப ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிரமிக்கிறதுக்கு வந்து இந்த உலகத்துல அவ்வளோ விஷயங்கள். அப்ப இது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு சிறப்பான ஒரு குஷல நிபுணத்தன்மையோட இருக்கிற சிற்பிகளாலும் கூட இதை நிர்மாணம் பண்றதுன்றது, இதை எஸ்டாப்ளிஷ் பண்றது, இதை கட்டுறதுன்றது முடியவே முடியாது. தேச கால நிமித்த அனுரூப, அது மட்டும் இல்ல, இதுல இருக்கக்கூடிய தேசங்கள், இதுல இருக்கக்கூடிய காலங்கள், இதுல இருக்கக்கூடிய நிமித்தங்கள், இதுக்கு ஏத்த மாதிரி அனுரூப ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு நிமித்தத்தையும் வச்சுக்கிட்டு அனுரூப நியத்த பிரவிற்த்தி நிவர்த்தி. ஒரு இடத்துல ஒண்ணு வருது, ஒரு காலத்துல கிடைக்காம போயிடுது, வேற ஒரு காலத்துல கிடைக்கிறது, வேற ஒரு இடத்துல கிடைக்காம போகுது. இதெல்லாம் விதவிதமான ஒவ்வொரு காலத்திலயும் ஒவ்வொன்னு வருது. நீங்க இந்த இதுலயே பார்த்தோம்னா ஒவ்வொரு ருத்துக்கள்ல நமக்கு வர காய்கறிகள் எடுத்துங்க, ஒவ்வொரு ருத்துக்கள்லயும் காய்கறிகள் டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்குல்ல. ஒரு ருத்துல கிடைக்கிறது இன்னொரு ருத்துல கிடைக்கிறது இல்லையா? ஒரு தேசத்துல கிடைக்கிறது இன்னொரு தேசத்துல கிடைக்கிறது இல்லை. ஒரு காலத்துல கிடைக்கிறது இன்னொரு காலத்துல கிடைக்கிறது இல்லை. ஒரு நிமித்தத்தை வச்சு என்ன கிடைக்குதோ அது இன்னொரு நிமித்தத்தை வச்சு கிடைக்காம போயிடுது. இது மாதிரி விதவிதமான விஷயங்களை வச்சுக்கிட்டு பிரவிற்த்தி கூடவே வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தி கிரமம், இந்த பிரவிற்த்தி நிவர்த்தின்ற கிரமங்கள் எல்லாமே இருக்கு. ஏதத்து போக்திரு கர்ம விபஜ்ஞ. இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி மெதுவா ஆச்சாரியர் வந்துட்டார். இதெல்லாம் எதை வச்சு தெரியுங்களா உங்களுக்கு? போக்தாக்களை வச்சு. ஒரே நியமம் வச்சுங்க, இந்த உலகம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்சியூமருக்காக ப்ராடக்ட். சிம்பிள். எப்பவுமே மனசுல வச்சுங்க, எந்த கேள்வி கேட்டாலும் ஏன் இந்த உலகம் எப்படி இருக்கு? கன்சியூமர், அவ்வளவுதான். கன்சியூமருக்கு ஏற்ற மாதிரி தானே இந்த உலகம் படைக்கப்படும். நீங்க மனுஷனா பிறந்திருக்கோம், நீங்க நானும் மனுஷனா பிறந்திருக்கோம். மனுஷனா பிறந்தா என்ன இருக்கணும்?
மிஸ்ரித கர்மா, சுகதுக்கம் வந்து புண்ணிய பாபம் மிஸ்ரிதமா இருந்தா தான் இதை அனுபவிக்கணும். ஏன் இந்த பொலிட்டிஷியன்லாம் எப்படி இருக்காங்க? நீ தான் காரணம், நீங்களும் நானும் தான் காரணம். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா கொசு கடிக்குது? நீங்களும் நானும் தான் காரணம். சாக்கடையெல்லாம் திறந்து போட்டு வச்சிருக்கான். ஏன் டிராபிக் ஆகுது? இவ்வளவு பிரச்சனையா இருக்க? நீங்களும் நானும் தான் காரணம். ஏன் இவ்வளவு பொல்யூஷனா இருக்கு? நீங்களும் நானும் தான் காரணம். ஏன்னா கன்சியூமருக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ராடக்ட். ஆச்சாரியர் வரார். இது எல்லாமே பிரவிற்த்தி நிவிற்த்தி கிரமம் ஏதத்து. பிரவிற்த்தி நிவிற்த்தின்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்டர் இருக்கே, இந்த ஆர்டர் எல்லாமே போக்திரு கர்ம விபாகஜ்ஞ. கன்சியூமர் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சவன், ஒருத்தன் தெரிஞ்சவனா இருக்கணும். இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான் டீ சாப்பிட்றதுக்கு பப்ளிக் இருக்காங்க. இங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி 250 ரூபாய்க்கு ஒரு காஃபி போட்டால் சேல்ஸ் ஆகுமா? யார் வாங்குவா? அப்போ 10 ரூபா டீ ஸ்டால் திருவண்ணாமலைக்கு வந்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் 10 ரூபா 12 ரூபா தான் டீ. இதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா அங்கே 3 ஸ்டார் ஹோட்டல் இருக்கு, 2 ஹோட்டல் 3 ஹோட்டல் இருக்கு. அங்கே உள்ள போனீங்கன்னா ஒரு காஃபி எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா 99 ரூபா காஃபி, டீ 99 ரூபா. ஏன் அதை வந்து ஏன் இங்கே வைக்கிறது இல்லை அப்படின்னா வாங்குறதுக்கு கன்சியூமர் இல்லை. அப்போ அங்கே கன்சியூம் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியானவங்க. அப்போ 2 இடத்துல தான் கிடைக்கும். ஊர் ஃபுல்லாக வந்து கடை வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா 12 ரூபா டீ தான் ஊர் ஃபுல்லாக இருக்கு. ஏன்? கன்சியூமர் அதிகமாக இருக்காங்க. அப்போ கன்சியூமர் என்னவோ யாரோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராடக்டை வந்து பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டி இருக்கு. அது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா போக்திரு கர்ம விபாகஜ்ஞ. ஈஸ்வரன் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, போக்தாக்கள் இருக்காங்கல்ல, கர்ம பலனை போகிப்பவர்கள் ஜீவர்கள். இந்த ஜீவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன கர்ம பலனோ அந்த கர்மத்தோட பலனை வந்து பாத்தீங்கன்னா விபாகத்தை தெரிந்தவர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு. இவனுக்கு இந்த இடத்துல கர்மா, இந்த இடத்துல இது சுகம் கிடைக்கணும், இந்த இடத்துல துக்கம் கிடைக்கணும், இந்த வஸ்துனால துக்கம் கிடைக்கணும், இந்த வஸ்துனால சுகம் கிடைக்கணும் அப்படின்னு சகல ஜீவராசிகளோட கர்ம பலன்களையும் அறிந்தவரா இருக்கக்கூடியவர். பிரயத்தன பூர்வகம் பவித்தும் அருகதி. இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிரயத்தனத்தோட வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் கூடினவரா இருக்கணும். இதுக்கு ஏத்த மாதிரி ஒரு கிரியேஷனை பண்றவரா இருக்கணும். காரியத்வே சதி யதோக்த லட்சணத்துவார். நம்ம சொல்றோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரயத்தனம் என்ன இருக்குமா? ஈஸ்வரனுக்கு பிரயத்தனம் இருக்குமானா ஒன்னும் இருக்காது. ஆயாசம் சங்கல்ப மாத்திரம் சிருஷ்டி. என்ன பண்றாரு ஈஸ்வரன்? எல்லா கர்மத்தையும் தெரிஞ்சிருக்காரு. இந்த கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாஸ்டர் மைண்ட் இருக்கு. இப்ப பாருங்க, கூகுளே எல்லாத்தையும் பண்ணுது இல்லை. நான் ஒரு நேற்று வந்து பாத்தீங்கன்னா இந்த குக்கர் வந்து எவ்வளோ ரைஸ் குக்கர் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வேணும் அப்படின்னு கூகுளில் போய் சர்ச் பண்ணேன். பார்த்தா அந்த ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ ஒரே கொண்டு எடுக்கிறானுங்க. ஒரே வந்துக்கிட்டே இருக்கு, ஆடு வந்துக்கிட்டே இருக்கு. குக்கர் யார் யார் சொன்னது உனக்கு? நான் குக்கர் வாங்க போறேன்னு உனக்கு யார் யார் சொன்னது? அது பாட்டுக்கு எப்படி மெசேஜ் போகுது பாருங்க. ஏதாவது ஒன்றை சர்ச் பண்ணா ஊர்ல இருக்க வியாபாரிகள் எல்லாம் உள்ள வந்துடுறான், மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கான். தொலைய மாட்டேங்குது. எனக்கு பயமா இருக்கு. எதையாவது சர்ச் பண்றதுனாவே இப்போ வந்து பாத்தீங்கன்னா பயமா இருக்கு. மெசேஜ் அவ்வளோ வந்துகிட்டு இருக்கு. இப்போ சாதாரண ஒரு கூகுளே வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பண்ணி வச்சிருக்கா. அதுவும் இப்போ ஏஐலாம் வந்ததுக்கு பிறகு இன்னும் ஃபாஸ்டா நம்ம மனசை ரீட் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கு. இவன் எந்த மாதிரி தாட்லாம் எத்தனை டைம்ல வருது, ஒவ்வொரு தாட்டு எப்பெல்லாம் இவன் மசால் தோசை ஆசைப்படுறான், எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி இவனுக்கு மசால் தோசை தேவைப்படுது, எத்தனை நாள் ஒரு வாட்டி புலாவ் ஆசைப்படுறான், எத்தனை ஒரு வாட்டிய அடை அவியல் ஆசைப்படுறான், எப்பெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புளிக்குழம்பு வத்த குழம்பு ஆசைப்படுறான், எப்பெல்லாம் பொரிச்ச ரசத்துக்கு ஆசைப்படுறான், எப்பெல்லாம் இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி போடணும்னு ஆசைப்படுறான், எப்பெல்லாம் காரில் போகணும்னு ஆசைப்படுறான். எல்லாத்தையும் கொஞ்ச நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணு. கரெக்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சே பண்ண வேணாம். பாஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்துருச்சு பாஸ், நீங்க வந்து அடை அவியல் சாப்பிடணும் பாஸ் அப்படின்னு அது சொல்ல ஆரம்பிச்சிடும். ஒரு ஆஃப்டர் ஆல் மனுஷன் படைச்சதே இவ்வளோ இருக்கு அப்படின்னா ஈஸ்வரனோட கம்ப்யூட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சொல்ல முடியுமா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது சர்வஜ்ய. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் இல்லை, சர்வஜ்ய தன்மை. அந்த சர்வஜ்ய தன்மையை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா காரியத்வே சதி யதோக்த லட்சணத்துவார். காரியத்தை பார்த்து காரணத்தை அனுமானம் பண்ண. நம்ம சொல்றோம்ல, என்னையா சிஸ்டம் வந்து கூகுளை பத்தி தெரியவே மாட்டேங்குது, இவ்வளவு அற்புதமா எப்படி ஒர்க் அவுட் பண்றாங்க, நான் யோசிக்கிறது எப்படி அவனுக்கு தெரியும்? அப்ப நானே இவ்வளவு யோசிக்கிறேன். நீங்க அப்ப மொத்த கிரியேஷனை யோசிங்க. இந்த மொத்த கிரியேஷனையும் இத்தனை ஜீவராசிகளையும் 7 லோக்கங்களையும் கட்டி காத்து இதுக்கு எல்லாத்துக்கும் தேவையான கர்ம பலன்களை எல்லாத்தையும் கொடுத்து, சாதனத்தை கொடுத்து, அவங்க தங்கறதுக்கான லேண்டை கொடுத்து, கர்ம போகங்கள் பண்றதுக்கான தேச கால நிமித்தங்களை எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி என்னையா சிஸ்டம் இது? ஒரு வீட்டுல 5 பேர் பிறந்தா 5 பேத்துக்கும் 5 விதமான கர்ம பலன்கள் இருக்கு.
5 விதமான விசித்திரமான இச்சைகள் இருக்கு. என்ன ஆச்சரியம்! இதெல்லாம் எப்படி தனித்தனியா ஒருத்தன் எப்படி பண்ணுவான்? எல்லாத்துக்கும் தனித்தனியா கர்ம பலனை ஒருத்தன் கொடுக்கணும். யோசிச்சு பாருங்க, எத்தனை கோடி யோசிச்சு. மனுஷங்க மட்டுமே 700 கோடி. ஜீவராசிகள்லாம் கணக்கு பண்ணா 84 லட்சம் யோனின்னு சொல்றோம். ஒவ்வொரு யோனிலையும் வந்து நான் நேற்று சொன்ன பாத்தீங்களா, எறும்பு எத்தனை யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா கோடிக்கணக்கான அன்லிமிட், என்னவே முடியாது. மீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன முடியாது, பட்சிகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன முடியாது, புழு பூச்சிகளை எடுத்தா என்ன முடியாது, இது மாதிரி யாரையுமே எண்ண முடியாது. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் கர்ம பலன் எப்படி செப்பரேட்டா. எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அம்மா, எல்லா வீட்லயும் அம்மா சொல்லுவாங்கல்ல, பசங்க என்ன பண்ண 5 பேர் இருக்காங்கன்னா ஒரே ப்ராப்ளம் அம்மாக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தன் ஒண்ணு கேட்பான், இன்னொருத்தன் இன்னொன்னு கேட்பான். எனக்கு வந்து ஊத்தாப்பம் வேணும்னா ஒருத்தன், இன்னொருத்தன் மசாலா தோசை வேணும்னுவா, இன்னொருத்தன் எனக்கு பூரி வேணும்னுவா, இன்னொருத்தன் எனக்கு இட்லி போதுன்னுவா. எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல், அவர் ஏதாவது ஸ்பெஷலா கேட்பாரு. அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தலை கலங்கி போயிடும், என்னடா இது அப்படின்னு. எப்படி 5 பேத்துக்கு 5 விதமா பண்றது? பூர்ணிமா அவங்களுக்கு தெரியும், அவங்க இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சமையல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க, 5 விதமா சமையல். ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற வெரைட்டி, இன்னொருத்தருக்கு வேற வெரைட்டி, இன்னொருத்தருக்கு வேற, ஒருத்தருக்கு உப்பு இல்லாம, ஒருத்தருக்கு காரம் இல்லாம, ஒருத்தருக்கு வந்து டயபெட்டிக் பேஷண்ட், ஒருத்தருக்கு ஹார்ட் பேஷண்ட். ஐயோ, ஒரு 5 பேருக்கு வெரைட்டியா சமையல் பண்றதுக்கே நம்மள முடியலையே. இந்த உலகத்துல இருக்கிற அந்த பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட்டா ஒவ்வொரு எறும்புக்கும் ஒவ்வொரு கர்ம பலன், ஒவ்வொரு ஜீவராசிக்கும். என்னையா எப்படியா அவன் இவ்வளவு கரெக்டா கிரியேட் பண்ணி கொடுக்குறான்? இவனுக்கு இது எப்படி தெரியும்? அது அடுத்தடுத்து இவனுக்கு இந்த கர்ம பலன், இதுக்கு இந்த இது கொடுக்கணும். யோசிச்சு பார்த்தா நமக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த கர்ம பலன்கள் காரியம், இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், அந்த காரணமா இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனை, அவனை பத்தி ஆச்சரியமா அவனை அனுமானம் பண்றோம். கிரக பிராசாத ரத சயன ஆசனாதிபத்து. நம்ம என்ன பண்றோம், புல்லட் ட்ரெயினை பாக்குறோம், என்ன பண்ணியிருக்கான். எனக்கு நான் இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மன் மேக்கெல்லாம் பார்த்து யோசிக்கிறேன். ஜப்பான், ஜெர்மன், இது மாதிரி யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு ஒர்க் அவுட் பண்றானே, எப்படி அவனுக்கு வந்து மேன் பவர் கிடைச்சிருக்கும்? ஏன்னா இங்க நல்ல மேன் பவர் இருக்கு நமக்கு, இங்க என்னவோ பண்ணிருக்க முடியும். ஆனா அங்க வந்து எதுவுமே மேன் பவரே இல்லை, எல்லாம் கோடியில, சில கோடிகள்ல தான் இருக்காங்க. ரஷ்யால 13 கோடி 15 கோடிக்குள்ளதான் மக்கள் தொகை. ஆனா அவன் பண்ணிருக்க டெவலப்மெண்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு பெரிய டெவலப்மெண்ட் தான். எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எப்படி பண்ணான் அப்படின்னு நம்ம அனுமானம் பண்றோம்ல. ஒருத்தனோட காரியம் பண்ற காரியத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இன்டெலெக்சுவலை நம்ம என்ன பண்றோம், கால்குலேட் பண்றோம். எவ்வளவு புத்திசாலியா இருப்பான், இதை கண்டுபிடிச்சவன் எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருப்பான். அந்த கிரையோஜெனிக் இன்ஜினை பாத்தீங்க அப்படின்னா, அதே மாதிரி இந்த பிளைட்டோட இன்ஜின் பாத்தீங்க அப்படின்னா தெரியும், அது எவ்வளவு ஒயர்ஸ் இருக்கு தெரியுங்களா. நான் பார்த்து ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். என்ன அது கொச்சு ஒயர். அந்த ப்ரொப்பல்லர் இருக்கு பாத்தீங்கன்னா, ப்ரொப்பல்லரோட இன்ஜின் ஒண்ணு எங்கேயாவது பாத்தீங்கன்னா தெரியும், அதுல அவ்வளோ ஒயர் இருக்கு. அதுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற மிஷின்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆச்சரியமா இருக்கு. நம்ம சின்ன ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன விஷயத்தை நம்மளால பண்ண முடியல, எவன் இவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கான், எவ்வளவு பர்ஃபெக்டா கண்டுபிடிச்சிருக்கான் அப்படின்னு. நம்ம என்ன பண்றோம், சாதாரணமா ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அதோட இன்டெலெக்சுவலா அவன் எவ்வளவு ஒர்க் பண்ணிருப்பான் அப்படின்னு அவனோட அறிவை ஆராய்ச்சி பண்றோம், வியக்கிறோம்ல. இதே மாதிரி கிரக ஒரு வீடு கட்டியிருக்கான், பிராசாதன ஒரு மாளிகை கட்டியிருக்கான். அதுக்கப்புறம் ஒரு ரத்தம் நல்லா இருக்கு. ரத்தத்துக்கு பதிலாக இப்போ காரையோ இல்லை வந்து இதையோ எடுத்துங்க, BMW காரோ இல்லை வந்து ஏதாவது ஒரு கார் எடுத்துங்க. அது மட்டும் இல்லாம சயன நல்ல பெட்டு, அதுக்கப்புறம் ஆசனாதி நல்ல ஆசனம், சேரு, இதெல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெஸ்டா பண்ணிருக்காயா. இதெல்லாம் பண்ணானா கண்டிப்பா ஒரு ஆள் இருக்கணுமா, இருக்க வேணாமா? ஒரு வீட்டை பார்த்தா என்ன பண்ணுவீங்க, யாரோ கட்டியிருக்காங்க, சூப்பரா ஆர்கிடெக்ட் நல்லா பிளான் பண்ணி நல்ல ஒர்க்கர்ஸை வச்சு பண்ணியிருக்கான், கால்குலேட் பண்றோமா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாளிகையை பார்த்தாலும் கால்குலேட் பண்றோம். அதே மாதிரி வந்து ரத்தம், யாராவது ஒரு ரத்தத்தை வச்சிருக்கா அப்படின்னா, இப்ப நான் சொன்னல பிளைட்டை வந்து ப்ரொப்பல்லர் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, என்னையா இவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கான், எவ்வளவு புத்திசாலியா இருப்பான் சொல்றோம்ல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சயன ஆசனாதி, நம்ம யூஸ் பண்ற எல்லா வஸ்துக்களும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கும் போதே நம்ம என்ன பண்றோம், இதுக்கு பின்னாடி ஒரு கர்த்தா இருக்கணும். அந்த கர்த்தா எப்படி இருக்கணும், அந்த வஸ்துக்கு ஏத்த மாதிரி ரொம்ப பிரில்லியண்டா இருக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த மொத்த உலகமும் ஒரு வீடு மாதிரி. அப்ப இத நிர்மாணம் பண்ணிருக்கானா ஒருத்தன், அவன் எவ்வளோ பெரிய இன்டெலெக்சுவலான ஒரு ஆளா இருக்கணும், ரொம்ப புத்திசாலியா இருக்கணும், எவ்வளவு பெரிய நிபுணனா இருக்கணும். அதனாலதான் அந்த ஈஸ்வரனுக்கு என்ன பேர் வைக்கிறோம், சர்வஜன். சர்வஜனா இருந்தா முடியுமா, அறிவு மட்டும் இருந்தா முடியுமா சாமி, பண்ணணுமே.
எனக்கு அறிவு இருக்கு, ஆனா காரியங்களை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாடி ஹெல்த் வந்து இருக்கணும்ல, சக்தி இல்லை அப்படின்னா பண்ண முடியாது. ஆனா ஈஸ்வரன் எப்படி பண்ணவர்னா, தான் நினைச்ச அறிவை வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய சக்தியும் அவர்கிட்ட இருக்கு. அதனால அவர் என்ன பண்றோம், ஒரு அனுமானம் பண்றோம், இந்த மொத்த லோகத்தையும் காரியம், இந்த காரியத்துக்கான காரணக்கர்த்தா ஒருத்தன் கண்டிப்பா இருக்கணும். வீடு இருந்துச்சுன்னா வீடு கட்டினவன் இருக்கணும், நல்ல பிளானிங் இருக்கு அப்படின்னா ஒரு ஆர்கிடெக்ட் இருக்கணும். எதா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஆசனம், நான் உட்கார்ந்துருக்கேன், கண்டிப்பா அந்த ஆசனம் இருக்கு அப்படின்னா அந்த ஆசனத்தை இது பண்ணது வந்து ஒரு கார்பெண்டர் இருக்கணும், ஒரு மேசன் இருக்கணும், ஒரு இன்ஜினியர் இருக்கணும், ஒரு ஆர்ட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கணும், ஒரு சமையல் இருந்துச்சுன்னா ஒரு குக் இருக்கணும். அப்படின்னு எப்படி நம்ம வந்து காரியத்தை பார்த்து ஒரு காரண கர்த்தாவை அனுமானம் பண்றோமோ, அதே மாதிரி இந்த மொத்த கிரியேஷனை வச்சுட்டு ஒரு நியமத்துக்கு வரும். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரன் இருக்கார், சத்பாவம்னு பேரு. ஈஸ்வரன் ஒருத்தர், ஈஸ்வர கர்த்திருக்கம் தான் இந்த ஜெகத்து. ஈஸ்வரன் கண்டிப்பா இருக்கார், இத எந்த ஒரு டவுட்டும் இல்லை. இதை வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயம் பண்ணியிருக்கோம். விபக்ஷ ஆத்மாதிபதி, இதை வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம் என்னன்னு. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஒரு 2-3 பாஷ்யம் இருக்கு. சாந்தோக்கியத்துல 1-2 இருக்கு. எல்லாம் நம்மளுக்கு சர்வஜராச்சு, எல்லாருமே சங்கரரே சர்வஜர் தானே சொல்றோம். அற்புதமான பாஷ்யம். ஈஸ்வரன் இல்லைன்னு யாராவது சொன்னான்னு வச்சுங்களேன், நீ இருக்கியாப்பா? ஆமா. நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லுவேன், ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்கேன். ஒரு அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, டைம் இருக்கா, ஒரு பையன் ஒரு அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஏத்திஸ்டா இருக்கார், கடவுள் வெறுப்பால. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பையன் வந்து பார்த்தீங்கன்னா ராம் 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 ராம்னு சொல்லிட்டு இருக்கான், ரொம்ப பக்திமானா இருக்கான். ஒரு நாள் என்ன பண்ணாரு, பையனை பார்த்து கடுப்பாயிட்டாரு அப்பா. எக்ஸாமுக்கு படிக்கிறத விட்டுட்டு சும்மா வந்து கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு ஈஸ்வரன் ஈஸ்வரன் சொல்லிட்டு, கடவுள்லாம் ஒன்றும் இல்லை, ஈஸ்வரனா ஒன்றும் இல்லை போ அப்படின்ட்டு, இனிமேல் வந்து கோயிலுக்கு போகிறது, உட்காந்து ஜபம் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, பூஜை பண்ணுறதுலாம் பண்ணக்கூடாது போ அப்படின்ட்டு. இவன் என்ன பண்ணுறான், கடவுள்லாம் இல்லை அப்படின்னு. இல்லைப்பா கடவுள் இருக்கார் இல்லை, கண்டிப்பாக இருக்கணும் இல்லை அப்படின்னா. இல்லை கடவுள்லாம் இல்லை, இதை கிரியேட் பண்ணது யாருப்பா? அதுவா ஆயிடுச்சு. இந்த கிரியேஷன் எப்படி நடந்துச்சு? ஏத்திஸ்ட் எல்லாமே சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா நேச்சர். நேச்சர்னா என்னது? சாங்கியத்துக்கு சொல்கிறோம்ல பிரகிருதி. இதெல்லாம் பிரகிருதின்னு என்ன அர்த்தம்? நேச்சர். இது எல்லாமே அதுவா உண்டாச்சு அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, வெத்தலையும் பாக்கும் போட்டீங்க அப்படின்னா வாய் சிவக்குமா? வெத்தலையும் பாக்கும் சுண்ணாம்பும் சேர்ந்துச்சுன்னா, சத்துவ ரஜஸ் தமஸ் 3 குணங்கள் சேர்ந்துச்சு அப்படின்னா வாய் சிவக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 குணங்கள் சேரும் போது இந்த கிரியேஷன் நடந்துச்சு. இதுல ஈஸ்வரன் ஒரு ஆள் தேவையில்லை அப்படின்னு அந்த அப்பா சொல்லிட்டாரு. நேச்சர்லி எல்லாம் நடக்கும். நிறைய பேர் அதான் சொல்றாங்க, நேச்சர் நேச்சர் எல்லாமே. உடனே இவன் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, அந்த பையன் அப்பாவுக்கு ஏதாவது புத்தி வரணுன்றதுக்காக நல்ல ஒரு பெயிண்டிங் பண்ணான். இவங்க அப்பா வெளியில போயிட்டார். வெளில போனதுக்கு பிறகு நல்ல ஒரு பெயிண்டிங் தயார் பண்ணான். அப்பாவோட டேபிள்ல வச்சுட்டான். டேபிள்ல வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவன் போயிட்டான். அப்பா வந்தார், பெயிண்டிங்கை பார்த்தார். பெயிண்டிங்கை பார்த்தோன்னு ஆச்சரியமாயிடுச்சு. பையனை கூப்பிட்டு, என்ன இங்கே வா, என்னப்பா என்னது இந்த பெயிண்டிங் யார் பண்ணது அப்படின்னு கேட்டோன்னே அவன் சொன்னான், அதுவா நடந்துச்சுப்பா, அதுவா வரைஞ்சிருச்சு அப்படின்ட்டான். பெயிண்டிங் யார் பண்ணாதுன்னு கேட்டோம்னா அதுவா ஆயிடுச்சு. அப்பாவுக்கு கோவம் வச்சா, அது எப்படி அதுவா ஆகும்? அதுவா எப்படி ஆகும்? யாரும் வரைஞ்சா தானே இதை வரைய முடியும், வரைஞ்சா தானே இந்த பெயிண்டிங் ரெடி ஆகும். ஏன்பா இவ்வளோ பெரிய கிரியேஷனே வந்து தன்னால நடக்கும் போது ஆஃப்டர் ஆல் ஒரு பெயிண்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவா ஆகாதா அப்படின்னு பையன் சொன்னான். அப்பாவுக்கு உடனே புத்தி வந்துச்சாம இல்லை, ஒரு பெயிண்டிங் பண்றதா இருந்தாலும் கூட, ஒரு சின்ன பெயிண்டிங் பண்றதா இருந்தாலும் ஈஸ்வரர் ஒரு கர்த்தா இருக்கணும். அப்ப இவ்வளவு பெரிய கிரியேஷன் வந்து பாத்தீங்கன்னா தன்னால நடந்துருமா? பிரஷ் எடுத்து தன்னாலேயே பிரஷ் கலர்ல முங்கி முங்கி தன்னாலேயே பண்ணிக்குமா எங்கேயாவது பெயிண்டிங்க? யோசிச்சு பாருங்க. அது மாதிரிலாம் பண்ண முடியாது. சாதாரண விஷயம். இந்த ஏத்திஸ்டிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புத்தியே இல்லாதவன் கூமுட்டைங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அழுகி போச்சு, உள்ளக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அழுகி போச்சு எல்லாமே. அதனால சாதாரண ஏதாவது ஒரு காரியம் ஒரு கர்த்தா இல்லாம நேச்சரா ஏதாவது நடந்தது இந்த உலகத்துல நம்ம பாக்குறோமா? முடியாது. அப்ப இந்த கிரியேஷன் எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து ஈஸ்வரன் ஒருத்தர் நிச்சயமா இருக்கணும். நிச்சயமா இருக்கணும். இருக்கணுமா வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கணும். கண்டிப்பா இருக்கும், நிச்சயம். எப்படி அவரை நம்ம பாக்குறோமா இல்லையான்றது தெரியும். அதுக்குதான் இந்த ப்ராசஸ் போகுது. ஈஸ்வரன் இருக்க